அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஜனவரி மாத நிகழ்வின் முதல் நாள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு அற்புதமான தருணம், புது வருடம், அதிகாலை வேலை 4 மணி. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிக்கக்கூடிய நிகழ்வு என்னவாக இருக்குன்னா, ஒண்ணு யாராவது கிரக பிரவேசம் வீட்டுக்கு போறதுன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிப்போம். இல்லைன்னா மார்கழி மாசம் கோயிலுக்கு போறதுன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிப்போம். இல்லைன்னா ஏதாவது வெளியூர் பயணம் போறதுன்னா இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிப்போம். இந்த கணம், இந்த மாதம், இந்த முறை முழுவதுமாக நம்மளுடைய சொந்த சுய வளர்ச்சிக்கும் சுய சிந்தனை மேம்பாட்டத்திற்காகவும் ஒரு 21 நாட்கள் நம்மளை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்காக நாம இங்க எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறதுங்க. எப்போதுமே நம்மளுடைய வளர்ச்சிக்கு நாம சிந்தித்து செயல்படக்கூடிய எந்த ஒரு செயலுமே அது நமக்கு வெற்றி கிடைக்காம போனதே கிடையாது. ஆனா பல நேரங்கள்ல நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் போதோ அல்லது அது நமக்கு குறிப்பிட்ட நேரத்துல நமக்கு கிடைக்கலங்கும் போதோ ஒரு சிந்தனை, என்ன மாதிரியான சிந்தனைனா ஒரு விரக்தியை நோக்கின ஒரு சிந்தனை வந்துது. நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேனே, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, நான் எவ்வளவு உழைச்சாலும் எனக்கானது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையா இருக்கலாம். இல்லைன்னா எப்படிதான் நான் இதை வாழ்றது அல்லது எப்படிதான் இதை நான் நகர்த்திட்டு போறதுங்கக்கூடிய குழப்பம் நமக்குள்ள ஓங்கி இருக்கலாம். இல்லைன்னா நாம சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். இந்த மாதிரியான எந்த கேள்விகள் இருந்தாலும் இந்த பயணம், இந்த மாதம் 21 நாள் அற்புதங்கள் நிகழ்வு அப்படிங்கிறது உங்க ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு சிந்தனையை மேம்படுத்தக்கூடிய ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட், முக்கியமா குறிப்பாக செல்ஃப் குரோத் இருக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. ஏன்னா இந்த வகுப்புக்கு நீங்க உள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாரோ ஒருவர் சொல்லியோ அல்லது யாரோ ஒருத்தர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணனதுனாலயோ அல்லது நீங்க யாரோட மாற்றத்தை பார்த்ததுனாலயோ மட்டும்தான் நீங்க இங்க உள்ள வந்திருப்பீங்க. இது முழுக்க முழுக்க ஒண்ணு அப்படி இல்லை, நீங்க புது நபராக இருந்தா ஏற்கனவே எங்களுடைய 6 நாட்கள் இலவசமாக நடத்தப்பட்ட மைண்ட் ஃபிட் சேலஞ்சுங்கிற ஒரு பயணத்துல நீங்க பயணம் பண்ணி இங்க வந்திருப்பீங்க. இங்க நீங்க அழைத்து வரப்பட்டீர்களோ அல்லது இழுத்து வரப்பட்டீர்களோ, சில பேர் அழைத்து வரப்பட்டிருக்கலாம், சில பேர் இழுத்து வரப்பட்டிருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் இந்த பயணம் முழுவதுமாக உங்களுடைய சுய வளர்ச்சிக்கும் உங்களுடைய சுய மேம்பாட்டத்திற்குண்டான ஒரு பயணமாக இருக்கும் என்பதுல 100% நாங்க அதற்கான நம்பிக்கையை கொடுக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். இது உங்களுக்கு இப்ப புரியறதை விட இந்த பயணம் போக போக 21 நாட்கள் முழுவதுமாக நீங்கள் பயணம் பண்ணும்போது துரிதமாக புரிந்து கொள்வீர்கள். இப்பங்க நான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலையோட இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேங்க. இந்த வகுப்பு ஏதாவது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் 100% இல்லைன்னு சொல்லுவேன். இந்த வகுப்பு ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாதுங்க. அப்போ தன்னம்பிக்கை பயிற்சியும் கிடையாது, ஆன்மீகம் பயணமும் கிடையாது. அப்ப வேற என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நிகழ்வு அதிகாலை ஒவ்வொரு நாளும் 4 மணி முதல் 5:30 மணி வரை நாம அனைவருமே நம்மளுடைய அனுபவங்களின் தொகுப்பாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு தான் இது. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், இன்னொருவருக்கு இன்னொரு அனுபவம் இருக்கலாம். ஒவ்வொருவரினுடைய அனுபவமே மற்றவர்களுடைய அனுபவத்திற்குண்டான பயணத்திற்குண்டான விதையாக பல நேரங்கள்ல இருக்குது. அதை நாம அவ்வளவு விழிப்போட கவனிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறியாதான் இருக்கு. அது நாட் 100% அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வகுப்புன்னு சொல்றதை விடங்க, இந்த கான்வர்சேஷன், இந்த 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேர கான்வர்சேஷன்ங்கிறது முழுக்க முழுக்க பிராக்டிக்கலா நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் லைஃப்ல பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை, சிச்சுவேஷன்ஸை, சர்க்கம்ஸ்டன்சஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச், அந்த அணுகுமுறை, அதை குறித்த ஒரு கிராஸ் செக்னு கூட சொல்லலாம். நீங்க ஒரு வகையில அதை அணுகிட்டு இருப்பீங்க. அதை நாம இங்க ஒரு அணுகுமுறையில உங்களோட நாங்க அதை பகிர்ந்துக்குவோம்.
அதை உங்களோட நீங்க ஒப்பிட்டு பார்த்து அதுல நீங்க சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அப்ளை பண்ணிக்கிறதுக்குமான ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் கான்வர்சேஷன் தான் இது. அப்போ இது நீங்க சிந்திக்கிறத தாண்டி செயல்படுத்தணும்னு நினைக்கிறத தாண்டி முழுவதுமாக செயல்படுத்த வைக்கின்ற ஒரு பயணம் தான் இந்த 21 நாள் அப்படிங்கிறது. முதல்ல இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் இது எப்படி துவங்கியது, இது என்ன நோக்கத்துல துவங்கப்பட்டது, இது ஏன் நாங்க அதிகாலை இந்த 4 மணிக்கு ஏன் நடத்தணும், இந்த டைம்ல இது ஏன் நடக்கணுங்கிறத பத்தி ஒரு அறிமுகத்தோட இன்றைய நிகழ்வை நான் துவங்கணும்னு நினைக்கிறேங்க. அதற்கு முன்னாடி இந்த வகுப்பினுடைய சில இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பயணம், இந்த ஒரு 1.5 மணி நேர பயணம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேங்க. நம்பர் 1, குறிப்பா நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 21 நாள் அற்புதங்கள் ஜனவரி பேட்ச்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கங்க. நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. ஒருவேளை யாருக்காவது அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல, நீங்க லிங்க் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம டீம் வந்து அந்த குரூப்பினுடைய லிங்கை உங்க சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த குரூப்ல உங்களுடைய பிரசன்ஸை என்ஷூர் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3:55 மணிக்குள், அதாவது 3:30 3:55 உங்களுக்கு லிங்க் வரும். அன்றைய நாளினுடைய லிங்க் வரும். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வகுப்புக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு முன்னாடி நீங்க லாகின் பண்றதை என்ஷூர் பண்ணிக்கங்க. எப்பவுமே குறிப்பா ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் முன்னதாகவே நீங்க வகுப்புக்குள்ள வர்றதுக்கு, அதாவது இந்த செஷனுக்குள்ள நீங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்க. ரூல் நம்பர் 3, இந்த வகுப்பு நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் செஷன்ல நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கேமரா கம்பல்சரி ஆன்ல இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கங்க. உங்களுடைய கேமரா நிகழ்ச்சி துவங்கியது முதல் நிகழ்ச்சி நிறைவு வரை கேமரா ஆன்ல இருக்கிறது என்பது உங்களுடைய 100% கவனிப்பிற்கு உதவி செய்யும். இல்ல உங்க கேமரா ஆஃப்ல இருக்கு, பரவாயில்ல நாம கவனிச்சுக்கலாம்னு சொன்னா இந்த அதிகாலை வேலை அதை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும். கொஞ்சமா நீங்க கவனம் சிதறனா கூட அது ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போறதுக்கான வழி வகுத்து விடும். அதனால கூடுமான வரை யாராவது பயணத்துல இல்ல, பயணத்துல இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுடைய கேமரா ஆஃப்ல வச்சுக்கோங்க. மற்றபடி பயணத்துல இல்லாதவங்க 100% உங்க கேமராவை ஆன்ல வச்சுக்கோங்க. அந்த பயணமே இருந்தா கூட இந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. தவிர்க்க முடியாத பயணங்கள் இருந்தா நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, உங்களுடைய கேமரா கம்பல்சரி உங்க தலைக்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச் கேப்புக்கு நம்ம உங்க ஃப்ரேம் தெரியணும். இது வரைக்கும் இருந்தா கூட போதும். உங்க தலைக்கு மேல கம்பல்சரி ஒரு மினிமம் ஒரு 3 இன்ச் கேப்ல உங்க ஃப்ரேம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க கேமரா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி உங்க ஃபேஸ் ஸ்ட்ரைட்டா தெரியற மாதிரி பாத்துக்க. அடுத்த பாயிண்ட், இந்த பயணம்ங்கிறதுங்க இது வந்து ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச்சா இருக்கு. நம்ம லைஃப்ல நம்ம சந்திக்கின்ற அன்றாட நிகழ்வுல நீங்க சந்திக்கிற விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது நீங்க நோட்ஸ் எடுக்கிறத விட அப்ளை பண்ற வேலை நிறைய இருக்கும். நாம இங்க ஒரு விஷயத்த பேசுறோம்னா அதை அன்னைக்கே நீங்க அதை அப்ளை பண்ணி அதுல உங்களுடைய டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியம்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 மணில இருந்து நான் பேசுறது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரியே இருக்கும். கரெக்ட்னு தோணும், சரிதானேன்னு தோணும், இதுதானே எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சேன்னு தோணும். 100%. ஏன்னா நான் இங்க எதையுமே புது விஷயத்த பேச போறது கிடையாதுங்க. எல்லாமே யதார்த்தமா இருக்கிறது. ஆனா நாம பயன்படுத்த தவறுனது, மறந்துருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது அந்த நேரத்துல அதை நீங்க அப்ளை பண்ண மறந்துருப்பீங்க, தவிர்த்திருப்பீங்க. அதை நீங்க அப்ளை பண்ணா தானே ரிசல்ட் வரும். அப்ப எங்களுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, தென் அண்ட் தேர் அன்னைக்கே நீங்க அப்ளை பண்ணி அதுல வரக்கூடிய சந்தேகங்களை கூடுமான அளவுக்கு நீங்க அந்தந்த வகுப்புலயே நிவர்த்தி பண்ணிக்கங்க அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை நீங்க அப்ளை பண்ணி கிளாரிபிகேஷன் எடுத்துக்கிறது தான் பெர்மனன்ட் கிளாரிட்டிக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. அடுத்தது, இங்க கொடுக்குற சில அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும். அந்த அசைன்மெண்ட்ஸை அன்னன்னைக்கே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கூடுதலா இருக்கும். அந்த அசைன்மெண்ட்டை தள்ளி போட்டீங்கன்னா நான் அடுத்த நாள் பேசக்கூடிய சப்ஜெக்டும்
முந்தின நாள் கொடுத்த அசைன்மெண்ட்டும் மேபி இன்டர் ரிலேட்டடா இருக்கலாம். அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய டீப்பர் சென்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஒரு 21 நாள் பயணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம், 4 மணிக்கு இங்க வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப அதை 100% அப்ளை பண்ணிடலாமே. அது ஏன் நம்ம அரையும் குறையுமா பாதியா நம்ம ஏன் செயல்படுத்திட்டு? அதனால கூடுமான அளவுக்கு இந்த வகுப்புல முழுவதுமாக உங்களை ஈடுபடுத்தி இந்த அசைன்மெண்ட்ஸுக்குள்ள நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணி உங்களுடைய கிளாரிட்டியோட நீங்க பயணம் பண்ணுங்க அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்க. இப்போ இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு எப்படி துவங்கியது, இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு ஷார்ட் பிரீஃப் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பெயர் ஸ்ரீ சசிகுமார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். என்னுடைய பயணம் ஒரு சராசரி குடும்ப சூழ்நிலையில தான் துவங்கியது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக பிறந்த எனக்கு ஒரு சகோதரி, இளைய சகோதரி இருக்காங்க. இப்ப எனக்கு திருமணமாகி என்னுடைய மனைவி பிசியோதெரபிஸ்ட் வெண்ணிலா. எனக்கு 2 குழந்தைகள், மகன், மகள். என்னுடைய லைஃப்ல நான் ஆரம்ப காலகட்டத்துல எம்பிஏ முடிச்சேன். எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிறுவனத்துல, ஒரு வங்கியில, அரசாங்க வங்கியில பணிபுரியறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அங்க ஜாயின் பண்ணி ஒரு 9 ஆண்டு காலம் வங்கியில பயணம் பண்ணுங்க. நல்ல அற்புதமாக போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, நல்ல சம்பளம், டிரைவர் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி, வீட்டு வாடகை, குழந்தைங்க ஃபீஸ், இது எல்லாமே பேங்க் கொடுத்த ஒரு நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப். பட் 9 ஆண்டுகள் போயிருச்சு. இனி நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும், நாம ஏதாவது சுயமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நாம ஏன் சிந்திச்சு செயல்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு ஒரு சொந்தமா தொழில் பண்ணணும்னு ஆர்வத்தோட ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி 2 நண்பர்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் சேனல் ஒன்று ஓபன் பண்ணலாம், லோக்கல் டெலிவிஷன் சேனல் ஒன்று ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 1 கோடி ரூபாய் முதலீட்ட அதுல போடுறோம். கடன் வாங்கி தான் போடுறோம். ஒரு 9 மாதம் 10 மாதம் ஆகுது. அந்த 10 மாத பயணத்துல அந்த 2 நண்பர்களால் நான் ஏமாற்றப்படுறேன். 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. என்ன பண்றதுன்னு தெரியல லைஃப்ல. நல்ல வேலை இருந்தது, இப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டோம். தொழில் இல்ல, வேலை இல்ல, ஆனா கடன் மட்டும் இருக்குங்க. எப்படி கடன் அடைக்கிறதுன்னு தெரியலைங்க. வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு தெரியல. ஏன்னா கடன்காரனுடைய துரத்தல் ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த போனையும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. லைஃபை வாழலாமா, வாழ்ந்துதான் ஆகணுமான்னு ஒரு கேள்விக்குறி. என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் நவம்பர் 13. தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு மனநிலையில போய் ஒரு ரூம்குள்ள போய் ஃபேன்ல அம்மாவோட புடவை எடுத்து எல்லாம் மாட்டி நிற்கும் போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எங்க அம்மா கதவை தட்டி உள்ள வர்றாங்க. எங்க அம்மாவோட வார்த்தை ஒண்ணு, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. அது எனக்கு என் லைஃபை புரட்டி போடுற மாதிரியான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கு. எப்பவுமே அம்மா பேசுற பல நேரங்கள்ல அம்மாவுடைய வார்த்தைகளை நம்ம ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துக்கிறோம். ஆனா அது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறத மெஜாரிட்டி நேரங்கள்ல நாம் அதை கவனிக்கிறது. அப்போ அம்மாவுடைய வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிந்தனையை விதைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரோ ஒருத்தங்க வந்து உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால கடன் அடைக்க முடியாது, உன்னால வாழ முடியாது, உன்னால இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாதுன்னு யாராரோ சொன்னதை கேட்டு நீ முடியாதுன்னு நினைச்சு இப்படி வாழ்க்கையை முடிக்க வந்துட்டியே, நீ போய் உழைச்சியா, நீ போய் சம்பாதிக்க முயற்சி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த காலகட்டத்துல என்னை ஏமாத்திட்டு போனவங்களை துரத்தி துரத்தி அந்த பணத்தை வசூல் பண்ணணுங்கிறதுல நான் காமிச்ச ஆர்வத்தை நான் இனிமேல் என்ன பண்ணணுங்கிற சிந்திக்கிறதுல என்னுடைய ஆட்களை நான் போடாம விட்டுட்டேன். நம்ம எல்லாருமே அப்படிதானங்க. பல நேரங்கள்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு பிசினஸ்ல ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு, நம்மளை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான ஓட்டத்துலதான் நம்ம கவனம் செலுத்துறோமே தவிர நாம இன்னும் நிகழ்காலத்துல என்ன செய்யணுங்கிறதுல நோக்குன பயணத்துல நாம் எப்பவுமே போறது. அப்போ அந்த பயணம் தான் எனக்கு டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன், என்ன நோட் பண்ணிக்கோங்க, டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைக்குது. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன்.
இவரு யூஎஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர். அவர் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்னு சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச் பேப்பர், அந்த வீடியோக்கு பேரு பயாலஜி ஆஃப் பிலீஃப். நீங்க போய் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா இதோட வீடியோ வரும். உங்களுக்கு குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு நம்ம டீம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி பயாலஜி ஆஃப் பிலீஃப்ங்கிற டாபிக்ல ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்காரு இந்த டாக்டர். அந்த ஆராய்ச்சியை நான் ஆங்கிலத்துல இருந்தது, அதை நான் எடுத்து படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சிந்தனையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியை எடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் அந்த ரிசர்ச்சை கொஞ்சம் தீவிரமா துரிதப்படுத்தி அவர் சொன்னதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்ளை பண்ணும்போது என்னோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பைனான்சியலா லாஸ்ல இருந்தேன், ஜீரோக்கு கீழே நெகட்டிவா இருந்தேன். நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தவன் நெகட்டிவ்ல இருந்தேன். பட் அந்த ஆராய்ச்சி எடுத்து நாம அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது நானே சுயமா சம்பாரிச்சு அந்த 1 கோடி கடனை என்னால் அடைக்க முடிந்தது. நான் வேற எதுவுமே பண்ணல. நம்ம செல்ஃபா நம்மளுடைய எனர்ஜியை ப்ராப்பரா டெலிவரி பண்ணி என்ன செய்யணுங்கிறத மேம்படுத்தி இதெல்லாம் செல்ஃபா கத்துக்கிட்ட ஒரு ப்ராக்ரஸ். கடன் அடைக்க முடிஞ்சது, குடும்பத்தை அற்புதமாக வழி நடத்த முடிஞ்சது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர முடிஞ்சது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அந்த ரிசர்ச்சை நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள நடந்தது. அந்த அனுபவத்தினுடைய வாயிலாக என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்தக்கூடிய காலகட்டத்துல தாங்க என்னுடைய பெயின் பாயிண்டே எனக்கு ப்ரொஃபஷனா மாறுறத என்னால உணர முடியும். அப்ப என்னுடைய பெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வந்தது என்னுடைய பெயின். அப்போ இந்த ரிசர்ச் எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா, நமக்குள்ள ஏற்பட்ட அந்த சுய தெளிவு இருக்கு பாருங்களா, அந்த செல்ஃப் கிளாரிட்டி. அந்த செல்ஃப் கிளாரிட்டி, இந்த ப்ராப்ளம் சால்விங் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்ப இந்த ப்ராப்ளம் சால்விங்கை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அது எனக்கு உண்டான ஒரு ஸ்கோப்பை கொடுத்துச்சு. அந்த விளைவு தான் இன்னைக்கு இந்த வகுப்புல நாம இன்னைக்கு உங்க முன்னாடி நாம நிக்கிறோம். இப்போ பைனான்சியலி டவுனா இருந்து லைஃப்ல வாழ முடியுமாங்கிற கேள்வியோட இருந்த ஒருத்தனால ஒரு சிந்தனையில மாற்றம் வர்றதுனால, தாட் ப்ராசஸ்ல மாற்றம் வர்றதுனால, மைண்ட் செட்ல கிளாரிட்டி வர்றதுனால இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு நம்மளால ஒரு வாழ்க்கை அற்புதமா வாழ முடியுதுன்னா ஏன் இத அப்ளை பண்ண எல்லாருனாலையும் முடியாதுங்கிறதாங்க அடிப்படை கேள்வி. அப்படிதான் இந்த வகுப்பு துவங்கியது. இந்த வகுப்பு, இந்த இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் துவங்கியதற்கு முன்னாடி இந்த ப்ராசஸுக்குள்ள த ஃபக்கீருங்கிற ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு நேரிட்டது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த புத்தகத்துல ஒரு வாசகம் வருது. ஒருவர் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு அவர் மரணப்படுக்கைக்கு போயிடுறார். அந்த மரணப்படுக்கைக்கு போனவர் மீண்டும் குணமாகி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றார். அப்போ அவர் ஏன் வந்து அந்த குணமாக்கப்பட்டார், அவருக்கு ஏன் அவர் மரணப்படுக்கை வரைக்கும் போயிட்டு மீண்டும் வந்து வாழணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அதுக்கு ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. அவரு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக அந்த வியாதி குணமாக்கப்பட்டதை விட அவருக்கு கிடைச்ச அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அந்த மரணப்படுக்கைக்கு போயிட்டு மீண்டு வந்ததுனால ஒரு அனுபவம் கிடைச்சது இல்லைங்களா, அந்த அனுபவத்தை இன்னும் 4 பேருக்கு இதே போல பாதிப்புல இருப்பவர்களிடம் போய் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். அதுக்காகத்தான் இவருக்கு அந்த அனுபவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வாசகம் அதுல படிச்சது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மண்டையில உரைச்சு. அப்போ நாம கடன் பிரச்சனையை கடந்து வந்தோம், நாம நிறைய விஷயங்களை, அனுபவங்களை, துரோகங்களையும் இதையும் கடந்து வந்தோம். அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் இன்னொருத்தருக்கு போய் ஷேர் பண்ணணுங்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அங்க துவங்கினதான் மே 1, 2019 இந்த 4 மணி வகுப்பை நாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4 AM ஆக்ஷன் கிளப் அப்படின்னு சொல்றோம். இது 4 மணிக்கு துவங்குகின்ற ஒரு ஆக்ஷன் கிளப். இத 2019 மே 1 என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச நாம துவங்கணும். அதுல 2 பேர் வந்தாங்க அந்த வகுப்புக்கு. ஃபர்ஸ்ட் we got 2 participants. அந்த 2 பேரும் என்னுடைய நண்பர்கள். என்னை ஏதோ திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக 2 பேர் வந்தாங்க. அடுத்த மாதம் அதே 2 பேர் வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது 4ஆக, 6ஆக, 10ஆக, 15ஆக இன்னைக்கு நாம இங்க 115 பேர் வந்து நிற்கிறோம். இது அங்க துவங்கி அந்த பயணம் இன்று காலை 4 மணிக்கு
நாம கண்டினியூஸா எங்களுடைய பயணம் ஒரு 115 பேரை கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 4 மணிக்கு இந்த வகுப்பு நாம நடத்துறதுல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக ஒரு யதார்த்த காரணம் இருக்கு. 4 மணிக்கு பிரபஞ்சம் வேலை செய்யுது, அங்க நடக்குது, இங்க நடக்குது, வானத்துல இருந்து அது கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு எல்லாம் வேற நிறைய இருந்தா கூட எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புறேன். என்னுடைய அந்த 9 ஆண்டு காலம் ஸ்டேட் பேங்க்ல நான் வேலை செஞ்சு பயணம் பண்ணினதுல என்னுடைய ஃபேமிலியை நான் நிறைய கவனிக்க இழந்துட்டேன். நேரம் இல்லை எனக்கு. ரொம்ப வேலையிலேயே நம்ம அதிக கவனம் இருந்ததுனால குடும்பத்தை நான் பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு குறைவாக இருந்தது. என் குழந்தையினுடைய மழலை காலத்தை நான் கவனிக்காம விட்டுட்டேன். அப்போ குடும்பத்துக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், நம்ம எவ்வளவு பொறுப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவப்பட்டது. ஆனா எனக்குள்ள என்ன இருந்ததுன்னா, நாம வேலைக்கு தானே போறோம், பொறுப்பா தானே இருக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்கு தானே போறோம், ஊர் சுத்தவா போறோம், ஏன் இவங்க எல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க நம்ம யோசிச்சுட்டு வந்தோம். ஆனா அது என்னுடைய அணுகுமுறையில் நான் சிந்தித்ததில் தவறு இருக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரியும். மீண்டும் கூட நான் இந்த தொழில முதலீடு பண்ணும்போது கூட மனைவி என்னை தடுத்தாங்க. ஏங்க தொழிலும் புதுசு, தொகையும் பெருசு, நண்பர்களும் புதுசு, கொஞ்சம் கவனமா முதலீடு பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நமக்குதான் மனைவி பேச்சு கேட்கிற பழக்கம் இல்லையே. அதை கேட்டிருந்தா கொஞ்சம் உருப்பட்டு இருக்கும். அது அன்னைக்கு தெரியல நமக்கு. ஏன்னா நீ 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறியே, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை வருஷம் பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா, என்னென்னலாம் பார்த்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் நாம நல்லா பண்றோம், நான் நல்லது பண்றோம்னு 4 பேர் நம்மளை சுத்தி பேசினா இங்க ஒண்ணு போய் மேல போய் உட்கார்ந்து அது நமக்கே தெரியாம நமக்குள்ள கொஞ்சம் வேலை செய்யுது. அது நமக்கு அப்ப தெரியல. காலம் போக போக, பயணம் போக போக அனுபவங்களும் காலங்களும் கால கண்ணாடி மனிதனை ரொம்ப ஷேப் பண்ணும்னு சொல்லுவாங்க. இந்த காலம்ங்கிற கண்ணாடி இருக்குங்களா, அது மனுஷனை நல்லா ஷேப் பண்ணும். ஆனா அந்த கண்ணாடியில நாம எவ்வளவு தீவிரமா நம்மளை பாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏற்கனவே நடந்த ஒன்றை நம்ம சரி செஞ்சுக்கிட்டா ஓகே. ஏற்கனவே நாம நடந்த ஒன்றை சரி செய்யலைங்கும் போது அதற்குண்டான ஒரு விளைவை நாம பரிசாக பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதை சரி பண்ணிக்கிட்டா நல்லதாக இருக்கும், அதை சரி பண்ணலைன்னா இன்னும் கொஞ்சம் விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்துல நாம கடந்து வந்தப்ப குடும்பத்தோட என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பங்களிப்பையும் நான் அதிகமா கொடுக்க முடியாம இருந்தபோது, இப்ப நான் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அவங்களுக்கூட நான் நேரத்தையும் செலவிடணும், என்னுடைய தொழிலையும் நான் மேம்படணும், ஆனா சமுதாயத்தினை ஒட்டுன என்னுடைய விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தணும். அப்போ எல்லாரும் தூங்கும் போது நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னுக்காக நான் எடுத்த முடிவு தாங்க இந்த 4 மணி. ஸோ இதுல பெரிய சீக்ரெட்னு என்னால சொல்ல முடியல. உண்மை அதுதான். சரி, எல்லாரும் தூங்கும் போது நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சிந்திச்சு, சரி இதை ஏன் நம்ம 4 o'clock ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சேங்க. அது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அதுல ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சது. நிறைய மாற்றங்கள் கிடைச்சது. இது போல நிறைய பேட்ச்ல பங்கேற்றவங்க இந்த 21 நாள் அற்புதங்கள் பயணத்திலேயே கடன் அடைச்சவங்க இருக்காங்க, தன்னுடைய தொழிலை மேம்படுத்தியவங்க இருக்கிறாங்க, இல்லற வாழ்க்கையை மேம்படுத்தியவங்க இருக்காங்க. இது போல எங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞான சஞ்சீவனம் குருகுலம் கடந்த 2019 மே 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரை பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களின் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் 497க்கும் மேல விவாகரத்துகளை தவிர்த்திருக்கிறோம் இந்த வகுப்பு பயிற்சியின் மூலியமாக. More than 497 divorces has been prevented. நம்பர் 2, திருமணமாகி விவாகரத்து பெற்று விடைபெற்று வந்த 9 குடும்பங்கள் அவங்க மீண்டும் இன்னைக்கு அந்த ஆர்டரை தூக்கி போட்டுட்டு மீண்டும் அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க கடன்ல மூழ்கினவங்க, கடன்ல இருந்து வாழ முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சவங்க இன்னைக்கு லட்சங்களிலும் கோடிகளிலும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் தாண்டி 25க்கும் மேற்பட்ட சிறுவர்களாக இருந்து தண்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மீண்டும் பெற்றோர்களோட இணைந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஞான சஞ்சீவன் குருகுலத்தினுடைய ப்ரொஃபைல். சோ 2 விஷயத்த உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். என்னோட பர்சனல் விஷயத்தையும் இந்த இந்த அமைப்பு எப்படி துவங்கியது அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் நம்ம கொடுத்தோம். அப்போ இந்த பயணமானது, இந்த 21 நாள் அற்புதங்களானது, இந்த 0ல இருந்த ஒருத்தன் இன்னைக்கு எப்படி நம்மளுடைய பயணம் இப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருந்தது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு நாம ஒரு 500 பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். 0ல இருந்தவங்க இன்னைக்கு நம்ம லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு எப்படி வந்தது, என்னுடைய லைஃபுக்கு உண்டான டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நான் செய்யக்கூடாதது என்ன செஞ்சேன், செய்ய வேண்டியதையே தவிர்த்தேன், அப்ப என்ன செஞ்சா என்ன நடக்குதுங்கிற என்னுடைய அந்த கடந்து வந்த அனுபவங்களை தான்
இந்த 21 நாளும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் உங்களோட நான் பரிமாற போறேங்க. அதுதான் இந்த வகுப்பு. அப்போ இன்னைக்கு டே செஷனுக்குள்ள நம்ம பயணம் பண்றதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் முன்னெடுத்து பயணிக்க நான் விரும்புறேங்க. ஒரே ஒரு கேள்வியை வச்சு அந்த விஷயத்த நான் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே லைஃப் கம்பல்சிவ நோக்கி போகுதா இல்ல சாய்ஸை நோக்கி போகுதா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கை கம்பல்ஷனை நோக்கி போகுதா இல்ல சாய்ஸை நோக்கி போகுதா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன படிக்கணுங்கிறத சாய்ஸா எடுத்து படிக்கிறீங்களா இல்ல அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் கம்பல் பண்ணி நீங்க போய் படிக்கிறீங்க? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, அத கம்பல்ஷனுக்காக வேலைக்கு போறீங்களா இல்ல ஒரு சாய்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க வேலைக்கு போறீங்களா? திருமணம் பண்றீங்க, திருமணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமணம் பண்ணிதான் பண்ணணும்னு கம்பல்சிக்காக பண்றீங்களா இல்ல சாய்ஸுக்காக பண்றீங்களா? குழந்தை பெற்றுக்கிறோம், அதை கம்பல்சிவ்காக பண்றோமா இல்ல சாய்ஸுக்காக பண்றோமா? சம்பாதிக்கிறோம், அதை கம்பல்சிவ்காக பண்றோமா சாய்ஸுக்காக பண்றோமா? நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கம்பல்சிவ்னஸ்க்காக தான் பண்றோமே தவிர நம்மளுடைய சாய்ஸுக்காக நம்ம பண்றது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்ப நம்ம லைஃபே நம்மளுடைய சாய்ஸுக்காக நம்ம லீட் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. கம்பல்சிவ்காக நம்ம லீட் பண்ணக்கூடிய ப்ரொபோர்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்ப இந்த வகுப்புல இந்த செஷன்ல உங்களுடைய லைஃப உங்க சாய்ஸுக்காக லீட் பண்ணக்கூடிய ப்ரொபோர்ஷனேட்டை இன்க்ரீஸ் பண்றது எப்படிங்கிற ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாட் யூ வில் கெட் ஹியர், உங்க லைஃப சாய்ஸுக்காக லீட் பண்ணக்கூடிய ப்ரொபோர்ஷனேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்வது எப்படி? அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் விரும்பக்கூடிய வகையில் வாழ்வது எப்படி? நான் நினைத்தது போல எனக்கு தேவையானபடி என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்குள்ளேயே இருக்குதுங்கிறதாங்க உண்மை. அப்போ இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த சூழ்நிலையில எப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்க கடந்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னாலும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை நீங்க கடந்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னாலும், என் வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு ராசி இல்லை, எனக்கு நேரம் சரியில்லை, குரு பெயர்ச்சி இல்லை, 7.5 சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, எது நடந்தாலும் என்னுடைய சாய்ஸுக்கு என் லைஃபை லீட் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியும். அதற்கு நானே சாட்சி, நானே உதாரணம். அப்போ அதை நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிளா உங்க அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். பெருசா ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணும். அதை சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ரீதிங்க், அவ்வளவுதாங்க. நீங்க இப்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்களேன். இப்ப நீங்க ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் வேற கோணத்துல பார்க்கலாமா, வேற சிந்தனையில பார்க்கலாமா, வேற பரிணாமத்துல பார்க்கலாமா? பார்த்துதான் பார்க்கலாமே, கொஞ்சம் மாத்தி யோசிச்சுதான் பார்க்கலாமே. ஏன் ஒரு மனுஷன் பிறந்தா இப்படியே வாழ்க்கை பூரா பிரச்சனையிலேயே தான் இருக்கணுமா, இப்படியே சிரமங்களையே தான் இருக்கணும்? கிடையாதுங்க. ஏன்னா நாம அந்த நோக்கத்துல படைக்கப்படல இல்ல. சரி, எந்த அப்பா அம்மாவாவது என் மகன் வாழ்க்கை பூரா சிரமப்பட்டுட்டு இருக்கணும்னு அம்மா டெலிவரி வார்டுல குழந்தை பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பா நம்ம சிரமப்பட்டுட்டு இருக்கணுங்கிற எண்ணத்துல தாயும் தந்தையும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இல்ல இயற்கை தான், இல்ல இறைவன் தான் உங்களை நீ இப்படி நீ இதை எடுத்துட்டு வந்திருக்கிற, நீ இப்படிதான் சிரமப்படணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? இந்த உயிர் ஜனிக்கப்படும் போது நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் விதைக்கப்பட்டுச்சு. அப்ப விதைக்கப்பட்ட நோக்கத்துல இந்த உயிர் வாழலைன்னா, சிரமத்தோட வாழுதுன்னா, இந்த உயிர் அணுகுகின்ற அணுகுமுறையில தானே பிரச்சனை இருக்க முடியும். படைச்ச படைப்புல எப்படி பிரச்சனை இருக்க முடியும்? ஹலோ, 1 2 3 மைக் டெஸ்டிங், தூங்கிடாதீங்க. இப்பதான் கரெக்டா உங்க கதவை தட்டுவார். ஐயா நான் தூக்கம் வந்திருக்கிறேன், என்ன தூங்க விடு அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, இப்பதான் முதல் முறையா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைக்குள்ள போறேன், நீ கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வா, பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட. ஏன்னா வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இப்படி யாராவது ஒருத்தர் சிவபூஜையில கரடி போந்த மாதிரி ஒருத்தர் வருவார். அது பல நேரங்கள்ல நமக்கு எதிரே இருக்கக்கூடிய பழக்கமா தான் இருக்கும். அந்த பழக்கத்துல ஒன்னாத்தான் இருக்கும். அந்த பழக்கத்துல ஒண்ணு இப்ப வர்றது தூக்கம். கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, ஐயா ராசா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. அப்போ நாம பண்ற பயணத்துல நம்மளுடைய அணுகுமுறையில தான் மாற்றம் தேவை இருக்குதே தவிர, நான் பிறந்தது ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துட்டேன், என்னுடைய அப்பா எனக்கு அதை செய்யல, என் அம்மா எனக்கு இதை செய்யல, எனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையல, எனக்கு நல்ல தொழில் அமையல அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எனக்கு ராசி இல்ல, அதிர்ஷ்டம் இல்ல, 7.5 சனி, கண்டக சனி,
ஒண்ணும் கிடையாதுங்க. அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்வோம். என்னங்கிறீங்க? 7.5 சனி அது வேலையை செய்யட்டும். நம்ம வேலையை நாம செய்வோம். கண்டக சனி அது வேலையை அது செய்யட்டும். நம்ம வேலையை நாம செய்வோம். ஏங்க, ஒரு மனிதனுக்கு கழுத்து நெரிக்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் போற 2 இடம் தெரியுங்களா? ஒண்ணு ஜோசிக்காரரு, இன்னொன்னு கோயில் சாமியாரு. ஐயா, குரு பயிற்சி எப்ப வருதுன்னு சொல்லுங்க ஐயா. எந்த பரிகாரத்தை பண்ணா என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுங்க ஐயா. நாம சிந்தித்து செயல்படக்கூடிய ஒண்ணுதான் பரிகாரம், உச்சகட்ட பரிகாரங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியுது. உங்களுக்கு புத்திரு தோஷம் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா போய் ராமேஸ்வரத்துல ஒரு யாகம் பண்ணி திரும்ப கூடாது. திரும்பாம ஒரு குடம் தண்ணிய மேல ஊத்தி அப்படியே நேரா போய் கடல்ல முங்கி எந்திரிச்சீங்கன்னா ஒட்டுமொத்த புத்திரு தோஷம் போகும். ஆப் கிளாஸ் எல்லாத்துக்கும் போயிருக்கணுமே. அதுல ஒரு நோக்கம் இருக்குது. சொல்லப்பட்ட விதத்துல ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அறிவியல் இருக்குது. சரி, நான் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிறேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கங்க. ஒரு மனிதன் எதை நோக்கி பயணம் பண்றான்னா 3 விஷயத்தை நோக்கி பயணம் பண்றான். ஒண்ணு, உலகியல் அறிவு. உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, உலகம் என்னவாக இருக்கிறது, ரஷ்யால என்ன நடக்குது, இட்டாலியில என்ன நடக்குது, அமெரிக்கால என்ன நடக்குது, உலகியல் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. 2வது, அறிவியல் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவியல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க, இது லாஜிக்கலி உண்மையா, இது உண்மையா அப்படின்னு அறிவியல் அறிவு. 3வது, வாழ்வியல் அறிவு. வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன தேவை. இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த 3 அறிவுமே தேவை. வாழ்வியல் அறிவும் தேவை, அறிவியல் அறிவும் தேவை, உலகியல் அறிவும் தேவை. ஆனா நாம பாருங்க, ஒண்ணு உலகியல் அறிவியலையே மூழ்கிறோம். இந்த உலகத்துல இது நடக்குது, அது நடக்குது, இது இப்படி எடுத்திருக்கலாம், இந்த முடிவு அப்படி எடுத்திருக்கலாம், இந்த பாலிசி அப்படி பண்ணிருக்கலாம், இந்த பாலிசி இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு இந்த உலகியல் அறிவியை தேடி நம்ம இந்த நியூஸ் பாக்குறதெல்லாம் அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்ததுன்னு இந்த உலகியல் அறிவை நாம மேம்படுத்திக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்றோம். 2வது, அறிவியல் அறிவை மேம்படுத்திக்க முயற்சி பண்றோம். இந்த விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்கிறார், இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்லப்படுது, இந்த புத்தகத்துல என்ன சொல்லப்படுது, இந்த யூடியூப் சேனல் என்ன சொல்லுது, இந்த கிளாஸ் என்ன சொல்லுது, இந்த கிளாஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி அறிவியல் அறிவை மேம்படுத்த முயற்சி பண்றோம். 3வது, வாழ்வியல் அறிவை மேம்படுத்த முயற்சி பண்றோம். வாழ்க்கைக்கு இதுக்கு என்ன தேவை, இந்த பிரச்சனைக்கு என்ன தேவை. இப்போ இது 3மே எதுக்காக இதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க? உலகியல் அறிவை எதுக்கு வளர்த்துக்க நினைக்கிறீங்க, வாழ்வியல் அறிவை எதுக்கு வளர்த்துக்க நினைக்கிறீங்க, அறிவியல் அறிவை எதுக்கு வளர்த்துக்க நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். நெட் ரிசல்ட் என்னங்க, வணிகம் செய்வதற்கு தானே. பிசினஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உலகியல் அறிவும், பிசினஸ் பண்ணி நீங்க வாழ்க்கையில லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அறிவியல் அறிவும், பிசினஸ் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கிறது தான் வாழ்வியல் அறிவும். இது 3 நெட் ரிசல்ட் என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு, என் சாப்பாட்டை நானே சம்பாதிச்சு சாப்பிடுறதுக்கு எனக்கு பணம் வேணும். அதுக்குத்தான் இந்த அறிவை நீங்க வளர்த்துறீங்க. அப்போ எது தேவையோ அதை அளவா எடுத்துக்கிட்டு அளவா அப்ளை பண்ணி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஆனா சில பேரை பார்த்தா வாழ்வியல் அறிவிலேயே மூழ்கிறான், சில பேரை பார்த்தா அறிவியல் அறிவிலேயே மூழ்கிறான், சில பேரை பார்த்தா உலகியல் அறிவிலேயே மூழ்கிறான். இது 3 எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு லைஃபுக்கு வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்ன தேவையோ அதை அப்ளை பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் தானுங்க. இதுதானுங்க யதார்த்தத்தின் உண்மை. ஆனா இந்த அறியாமையில தான் நாம சூழ்ந்துட்டு, அந்த அறியாமையில நம்ம அணுகுமுறையில இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம மாட்டிக்கிட்டு, எனக்கு வாழ்க்கையில அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். அப்போ எங்க ஆராய்ச்சியில ஒரு 4 வகையான மனநிலை கொண்டவர்கள் தான் மக்கள் இங்க இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க பார்த்தோம். இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். There are 4 types of consciousness. 4 வகையான மனநிலையில் மக்கள் வாழ்கிறார்கள். நம்பர் 1, victim consciousness அப்படின்னு சொல்றோம். நம்பர் 1, victim consciousness. இந்த விக்டிம் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, லைஃப் இஸ் ஹேப்பனிங் டு மீ. இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும்தான் ராசி இல்ல, எனக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் இல்ல, எனக்கு மட்டும்தான் எல்லாமே சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்மள நாமளே விக்டிம் ஆக்கிக்கிறது. நம்ம மனநிலை எப்பவுமே என்னன்னா, எது கிடைக்கலையோ, எது இல்லையோ, இல்லாததின் மீது அதிக கவனத்தை வைத்திருப்பது. எது கிடைக்கலையோ, கிடைக்கலைங்கிறது மீது அதிக கவனம் வைத்திருப்பது. அதுக்கு பேரு விக்டிம் கான்சியஸ்னஸ். அப்படின்னா லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி டு மீ, எனக்கு மட்டும்தாங்க இது நடக்குது அப்படிங்கிறது. 2வது, அதாவது இது எல்லா காலகட்டத்திலுமே எங்க போனாலும் எனக்கு தான் இது பாசிபிலிட்டி இல்லைன்னு தேடி தேடி காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அதான் விக்டிம் கான்சியஸ். 2வது கான்சியஸ்னஸ் வந்துங்க மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ். மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ் அப்படின்னா லைஃப் இஸ் ஹேப்பனிங் பை மீ. இப்ப நீங்க முதல்ல பார்த்தது லைஃப் இஸ் ஹேப்பனிங் டு மீ.
ரெண்டாவது வந்து லைஃப் இஸ் ஹேப்பனிங் பை மீ. அதாவது இந்த ஈர்ப்பு விதியின் ரகசியம்னு ஒண்ணு இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒண்ணு இருக்கு. நான் எனக்கு வேணுங்கிறத என்னால வாங்கிக்க முடியும், எனக்கு வேணுங்கிறத என்னால அடைஞ்சுக்க முடியும், எனக்கு வேணுங்கிறது என்னால நான் எடுத்துக்க முடியுங்கிற வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சிருக்கிறது. ஆனா செயல் செய்யறது இல்லை. எப்படிங்க? எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும் நம்பிட்டு மட்டும் இருக்குது. நம்பிட்டு மட்டும் இருந்தா செயல் செய்யாம இருந்தா எப்படிங்க கிடைக்கும்? அப்படிதாங்க இந்த திருச்சியில திருப்பட்டூர்னு ஒரு இடம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருப்பட்டூர் கோயில்ல பிரம்மபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போனா உங்க வாழ்க்கையே மாறிடுங்க, உங்க தலையெழுத்தே மாறிடுங்க அப்படின்னு 4 பேர் சொன்னாங்களா? சொன்னாங்களே. போனீங்களா? போனமே. ஜாதகத்தை எடுத்துட்டு போனோமா? போனமே. தலையெழுத்து மாறிச்சா? எப்படி மாறும்? ஏங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பூஜை பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு வாங்கிட்டு வந்தா தலையெழுத்து மாறும்னா எல்லாரோட தலையெழுத்து மாறணும் தானே? அப்படிதான் நான் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போனேன். அப்போ பக்கத்துல நின்ன ஒரு பையன் ஒரு 5 பேனாவை ஐயர்கிட்ட கொடுத்தார். நீங்க அந்த கோயில பார்க்கலாம். அப்படி தெற்கு திசையில வந்து அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு உள்ள போய் பூவை வச்சு அப்படி கிழக்கு திசையில போயிட்டு வாங்கிட்டு வந்து தெற்கு திசையில கொண்டு வந்து இது வெளியே வர சொல்லி உங்க கையில கொடுத்து அனுப்புவோம். இந்த பையன் ஒரு 5 பேனாவை கொடுத்து ஐயரும் உள்ள கொண்டு போயிட்டு பூஜை பண்ணி பண்ணணும். நான் கேட்டேன், ஏப்ப எல்லாரும் ஜாதகத்தை கொடுக்குறாங்க, அதாவது ஒரு அர்த்தம் இருக்கு, நீ என்னப்பா பேனாவை கொடுக்குற? சும்மா இருங்க சார், அவர் ஏற்கனவே எழுதின ஜாதகத்தையே மாத்தி எழுதுறாராமா. நான் எக்ஸாம் எழுத போறேன், நான் போர்டு எக்ஸாம் எழுத போறேன், இந்த பேனா தான் எழுத போறேன், நான் பாஸ் பண்ண மாட்டேனா சார் அப்படின்னு கேட்கிறேன். இந்த அறியாமை நம்ம எங்கிருந்து விளைச்சோம்? அப்போ ஒரு அறிவியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தவறாக புரிந்து கொண்டு மனிதன் செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய அறியாமையில நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் இருக்குங்க, அதுல உண்மை இருக்கு. நீங்க தலையெழுத்து மாறுன்னு சொன்னாலும் உண்மை, ஆக்சுவலா உண்மை இருக்கு. அதுல ஒரு அறிவியல் இருக்கு. அதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன். அங்க போனா தலையெழுத்து மாறும்னு சொன்னதில் உண்மை இருக்கிறது, அறிவியல் இருக்கு, சயின்ஸ் இஸ் தேர். அதனாலதான் நீங்க அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம வந்து அதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டியை எடுக்கிறத விட்டுட்டு வெறும் நம்ம மேலோட்டமான சிந்தனையில மட்டுமே சிந்தித்து அறியாமையில நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க தவறு. அப்போ வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சிருந்தா எப்படி செயல் செய்ய முடியும்? செயல் செய்யாம எப்படி தீர்வு கிடைக்கும்? அதுக்குதான் சொல்ல வரேன், மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ். என்னோட ஜாதகத்துல சிஎம் ஆகணும்னு இருக்குது. நான் ஜாதகத்தை பீரோக்குள்ள வச்சுட்டு ரூம்குள்ளேயே படுத்து தூங்கினா நான் சிஎம் ஆயிட முடியுமாங்க? நான் வேலை செய்யணும் தானேங்க. அப்போ மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ்ங்கிறது வெறும் நம்பிக்கையை மட்டும் வைத்திருக்கு. லைஃப் இஸ் ஹேப்பனிங் பை மீ. மூணாவது கான்சியஸ்னஸ் சேனல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. இந்த சேனல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா லைஃப் இஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது லைஃப் இஸ் ஹேப்பனிங் டு மீ, எனக்கு மட்டும் நடக்குது. ரெண்டாவது பார்த்த கான்சியஸ்னஸ் லைஃப் இஸ் ஹேப்பனிங் பை மீ, நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்குது, நான் நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது, வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சிருக்கு. மூணாவது கான்சியஸ்னஸ் லைஃப் இஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ. எது நடந்தாலும் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை நடக்கிறதுக்கு அனுமதிக்குது. அலோ அக்கர் டு யுவர் லைஃப். எது நடந்தாலும் அது நடக்க அனுமதிக்கிறீங்க. யூ ஆர் அலோவிங் யுவர் செல்ஃப் ஃபார் த ஹேப்பனிங்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நடப்பதற்கு அனுமதிக்கிறீங்கன்னு வச்சுக்கல. அந்த மனநிலையில இருந்தீங்கன்னா அது வந்து லைஃப் இஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ அப்படின்னு. இந்த 4வது ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. இந்த வகுப்பினுடைய நோக்கம் இந்த 4வது மனநிலைக்கு உங்களை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பயணம் பண்ண வைக்கிறது தான் அவர் அப்ஜெக்டிவ். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், இந்த நிகழ்வினுடைய அடிப்படை நோக்கம் இந்த 4வது மனநிலையில் மக்களை சிந்திக்க வைத்து செயல்படுவதற்குண்டான விழிப்புணர்வை விதைப்பதே எங்களுடைய நோக்கம். இந்த 4வது மனநிலை பீயிங் கான்சியஸ்னஸ். பீயிங் கான்சியஸ்னஸ் எப்போதுமே விழிப்போட இருக்கு, எப்போதுமே விழிப்புணர்வோட இருக்கு. அது என்ன சொல்றேன்னா லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் மீ, ஆஸ் லைக் மீ. அப்போ முதல் நிலை லைஃப் இஸ் ஹேப்பனிங் டு மீ. ரெண்டாவது நிலை லைஃப் இஸ் ஹேப்பனிங் பை மீ. மூணாவது நிலை லைஃப் இஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ. 4வது லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் லைக் மீ. நான் என்னவாக நினைக்கிறேனோ அதுவாகவே ஆகிறேன். நான் என்னவாக இருக்கிறேனோ என்னுடைய வாழ்க்கை அதுவாகவே இருக்கிறது. அப்ப எனக்கு வாழ்க்கையில பிரச்சனைன்னா நான் பிரச்சனைங்கிற ஒரு நிலையில இருக்கிறேன், அதனால எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை. எனக்கு சந்தோஷம் இருக்குதுன்னா நான் சந்தோஷங்கிற நிலையில இருக்கிறேன், அதனால எனக்கு சந்தோஷம் இருக்கு.
அப்போ நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் அதுவாக ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பயணம் அடுத்த 21 days உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஆழமாக விதைத்து உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடி அற்புதங்களை அனுபவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிறத பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான விதையை விதைப்பதே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். சரிங்க. அப்போ இந்த பீயிங் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால என்ன ரிசல்ட், என்ன அவுட்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எங்களுடைய ரிசர்ச்ல ஒரு 5 ஆண்டு காலம் நாங்கள் பண்ணின இந்த ரிசர்ச்ல ஒரு ஹியூமன் பீயிங் 5 ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்றான்னு நாங்க கண்டுபிடிச்சோம். There are only 5 problems he is facing. ஒன்னு மணி இஷ்யூ, ஃபைனான்சியல் இஷ்யூஸ், பணப்பிரச்சனை. இரண்டாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், உறவுகள்ல சிக்கல். மூணாவது ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ், தொழில்ல பிரச்சனை, தொழில்ல சிக்கல். நாலாவது ஹெல்த் இஷ்யூஸ், ஆரோக்கியத்துல சிக்கல். அஞ்சாவது சோசியல் இஷ்யூஸ், சமுதாயத்துல சிக்கல். இப்ப நீங்க எந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னாலும் அந்த பிரச்சனை இந்த 5 கேட்டகரிக்குள்ள ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள அடங்கும். இப்போ இந்த 5 கேட்டகரி ப்ராப்ளத்தையும் இந்த பீயிங் கான்சியஸ்ங்கிற மனநிலையில இருந்து சால்வ் பண்ணக்கூடிய அப்ரோச் என்னன்னு நாம இங்க பிராக்டிக்கலா பாத்துட போறோம். அவ்வளவுதான். அப்போ இந்த 21 days முடியும் போது உங்களுடைய ஃபைனான்சியல் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் உண்டு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் உண்டு, உங்களுடைய ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் உண்டு, உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் உண்டு, உங்களுடைய சோசியல் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் உண்டு. அவ்வளவுதாங்க. அப்போ ஒரு மனிதன் தான் அன்றாடம் சந்திக்கின்ற 5 வகையான சிக்கல்களுக்கும் தீர்வு என்ன, அந்த தீர்வுக்கான அணுகுமுறை என்னன்னு வேணா இங்க நாங்க விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஆனா வேலை யாரு செய்யணும்? நீங்க தாங்க செய்யணும். உங்களை கூட்டிட்டு வந்தவர் சொல்லியிருப்பாரு, மச்சான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பாரு உன் வாழ்க்கையே மாறிடும், வேற லெவல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தா மட்டும் வாழ்க்கை மாறாதுங்க. அவங்க என் மேல இருக்கிற அன்புல சொல்லியிருக்கு, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்க கொஞ்சம் வேலை செஞ்சா தாங்க மாறும். ஹலோ 1 2 3 மைக் டெஸ்ட் இல்லையா? அவங்க ஏதோ என் மேல இருக்கிற அன்புல அவங்க வந்திருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, செயல்படுத்திருப்பாங்க, வாழ்க்கை மாறி இருக்கும். அப்போ இங்க வந்தா மட்டும் 4 மணிக்கு நீங்க வந்து இங்க உட்கார்ந்தா மட்டும், இங்க வந்து உட்கார்ந்து கேமரா ஆன் பண்ணா மட்டும் வாழ்க்கை மாறிட போறது இல்ல. நான் டிஸ்கிளைமர் போடுறேன், நீங்க கொஞ்சம் வேலை செய்யணும், நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணணும், நீங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். உங்க லைஃப் மாறணும்னா, உங்க லைஃப கொஞ்சம் நீங்க அப்ரோச் பண்ணணும்னா நாம கொஞ்சம் சேர்ந்து செயல்படலாமா? அப்ப இது வரைக்கும் ஒரே ஒரு பிரெயின் சிந்தித்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. இன்னைக்கு நாம 2 பிரெயின் சேர்ந்து இந்த வாழ்க்கையை மாத்துறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம முன்னெடுக்கணும். Why don't we? ஏன் அதை என்னால் மாற்ற முடியாது? ஏன் அதை என்னால் செயல்படுத்த முடியாது? சொல்லுங்க பாப்போம். ஏன் அதனால் ஏற்படுத்த முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா நாம தான் நமக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம், எதை என்னவா செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி குறைவாக இருக்கும்போது அது நமக்கு ப்ராப்ளம் தீர்வதற்குண்டான வாய்ப்பும் குறைவாக இருக்கு. அப்ப ப்ராப்ளம் ஏன் தீரல? ப்ராப்ளத்துக்கான கிளாரிட்டி குறைவாக இருக்கு. எப்படிங்க ஏன் ப்ராப்ளம் தீரல? ப்ராப்ளத்துக்கு உண்டான கிளாரிட்டி குறைவாக இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அந்த கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா நான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறேன். அந்த கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய ப்ராப்ளத்துக்கு நான் வெளியே வந்துடும். அப்போ அந்த கிளாரிட்டி தான் உங்க குரு பயிற்சி, அந்த கிளாரிட்டி தான் உங்க நல்ல நேரம், அந்த கிளாரிட்டி தான் உங்க நல்ல நாள். அப்ப அந்த கிளாரிட்டி எப்ப வரும்? நல்ல நேரத்துல வரும். எப்ப நல்ல நேரம் வந்துரும்? 9ஆம் தேதி காலையில 4 மணிக்கு வந்துருச்சு. இனிமேல் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இனிமேல் எல்லா நேரமும் குரு பயிற்சி தான். இனிமேல் எல்லாமே யோகம் தான். நீங்க சிந்திக்கிற முறையில தான் இருக்குது. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? புத்தர் சொன்னாருங்கிறாங்க, ஆசையே துன்பத்திற்குத்தான் காரணம். நாங்க வீடு வாங்கணும்னு ஆசை என்ன துன்பங்கிறாங்க, கல்யாணம் பண்ணணும்னு ஆசை என்ன துன்பங்கிறாங்க. அப்ப நான் சம்பாதிக்கிறதே பிரச்சனை போல இருக்குது. புத்தர் அப்படி எல்லாம் சொல்லலைங்க, புரிஞ்சுக்கங்க. உங்களை வீடு வாங்க வேண்டாம்னு சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, சந்தோஷமா லக்ஸுரி லைஃப் வாழ வேண்டாம்னால அவர் சொல்லல. அவரு சொன்ன ஆசை வேற. வீடு வாங்கினாதான் சந்தோஷம், காரு வாங்கினாதான் சந்தோஷம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு அடிமையாயிராதீங்கன்னு சொன்னார். அந்த எண்ணத்துக்கு அடிமையாகி ஆசையை வளர்த்துக்காதீங்கன்னு தான் சொன்னாரு. சம்பாதிக்க வேண்டாம்லாம் சொல்லல. ஒரு யோகிக் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா,
உங்களுடைய திறமையை முழுவதுமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்க ஈட்டாவிட்டாலும் குற்றம் என்று சொல்கிறது. எப்படிங்க? உங்க திறமையை நீங்க முழுமையா பயன்படுத்தி திறமைக்கு ஏத்த ஊதியத்தை நீங்கள் முழுமையாக சம்பாதிக்கலனாலும் குற்றமா? அப்ப நீங்க இங்க பிறந்து சந்தோஷமாக வாழ்வதற்காக பிறந்து நீங்க சந்தோஷமாக வாழலைன்னாலும் குற்றமா? அநியாயம். சந்தோஷமாக வாழ்றதுக்கு பிறந்து நான் சந்தோஷமாக வாழ வேண்டால் அதுவும் ஒரு குற்றம். அப்போ எல்லா சூழ்நிலைக்கும் அடிப்படை விதை என்னன்னு கேட்டீங்கன்னா கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி இங்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கொடுக்கும். அப்ப இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு துவங்கி 5:30 மணி வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில 4 மணி முதல் 5 மணி வரை நாம பேசுற அந்த கண்டென்ட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க. 5 மணி முதல் 5:30 மணி வரை கேள்வி பதில் நிகழ்வாக இருக்கும். நீங்க உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எந்த கேள்விகளாக இருந்தாலும் உங்கள் கேள்விகளுக்கு இங்க பதில் அளிக்கப்படும். இந்த வகுப்புல 100% உங்களுடைய கேள்வி கேட்கும் சுதந்திரம் வழங்கப்படும். நீங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம், வகுப்புல இருந்தும் கேட்கலாம், பொதுவாகவும் கேட்கலாம், உங்க லைஃபை நீங்க கிளாரிட்டி எடுத்துக்கிறதுக்காகவும் கேட்கலாம். ஏன்னா கேள்வி கேட்டு நீங்க விடை பெற்று அதை நீங்கள் அணுகக்கூடிய அணுகுமுறை தான் உங்க லைஃப்ல கிளாரிட்டி கொடுக்கும். ஏன்னா நம்ம நோக்க கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி நீங்க கேள்வி கேட்காம எப்படி பிறக்கும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்காம அந்த கிளாரிட்டி எப்படி பிறக்கும்? தெளிவு எப்படி பிறக்கும்? கேள்வி இல்லாமல் தெளிவு பிறக்காது. அப்போ கேள்வி எழுப்புங்க. அது மூலியமா தெளிவு பெறுங்க. அந்த தெளிவை அப்ளை பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. லைஃப்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சினாரியோவை மேம்படுத்துங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த அடுத்த 21 நாளும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்பர் 1, இனி இந்த 21 நாள் வகுப்பு முடிகிற வரைக்கும் உங்க வேலைகளை இனி நீங்க தான் செய்யணும். குறிப்பா நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க வாஷ் பண்ணணும். உங்க வீட்டுல நான் சொல்றேன், வெளியே போற இடங்கள்ல எப்படிங்கிறது சினாரியை பொறுத்து நீங்க பாத்துக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க 4 பேர் இருக்கீங்களா, உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், உங்க ஒய்ஃபோ, உங்க மனைவி, கணவன், குழந்தைகள், அந்த அட்மாஸ்பியர்ல நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க வாஷ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, உங்க டாய்லெட்ஸை நீங்க கிளீன் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ற டாய்லெட்ஸை நீங்க கிளீன் பண்ணணும். வாரத்துல ஒரு தடவையாவது உங்க ட்ரெஸ்ஸஸை நீங்களே போட்டு கிளீன் பண்ணலாம். நீங்க வந்து வாஷிங் மிஷின்ல போடுறீங்க, ஏதோ ஒண்ணு. இப்ப நீங்க மெய்டு இருக்கிறாங்க, ஓகே. பட் ஒன் டே ஏதாவது ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் ஆகுது, அட்லீஸ்ட் யூ டூ தட். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை நாங்க வந்து கிளைமேக்ஸ்ல சொல்றோம். ஸோ இதை நீங்க பண்ணணும். அடுத்தது 5 ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு கொடுக்கணும் டெய்லி. பறவைகளுக்கு உங்க வீட்டு காம்பவுண்ட்ல அல்லது மொட்டை மாடியில கோதுமையோ அரிசியோ ஏதோ ஒண்ணு நீங்க வைக்கணும். பறவைகள் காம்பவுண்ட் மேல வைங்க, இல்லைன்னா மொட்டை மாடி மேல வைங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி வைங்க. பறவைகளுக்கு உணவு கொடுக்கும். 2வது, கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை எடுத்து எறும்புக்கு நாட்டு சர்க்கரை வைக்கணும். அதையும் நீங்க காம்பவுண்ட்ல வைக்கலாம், இல்ல வெளியே வைக்கலாம். ஸோ பறவைகளுக்கு உணவும் தண்ணியும் வைக்கணும், எறும்புக்கு நாட்டு சர்க்கரை வைக்கணும். 3வது, நாய்க்கு பிஸ்கட் போடணும். சார், என் வீட்டுல நான் நாய்க்கு சாப்பாடே போடுறேன், அது கணக்குல வராது. உங்க வீட்டுல வளர்த்துற நாய்க்கு சாப்பாடு போடுறது கணக்குல வராது. நீங்க வெளியே போகும்போது, எங்கேயாவது நீங்க போகும்போது நாய்க்கு வரிக்கோ பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு போடும். 4வது, பசுவுக்கு அகத்திக்கீரையோ அல்லது வாழைப்பழமோ கொடுக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரையோ அல்லது வாழைப்பழம் இது நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு பழைய ஃப்ரூட்ஸ், நீங்க அந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து அந்த நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சிருப்பாங்களே, அது மாதிரி கூட நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும். உணவு கொடுக்கணும் பசுவுக்கு, அவ்வளவுதான். 5வது ரொம்ப முக்கியமானது, ஒருவருக்கு உணவு கொடுக்கும். டெய்லி ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல 40 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி, இல்லைன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு டீயும் பண்ணுமாவது வாங்கி கொடுக்கும். பட் யூ நீட் டு கான்ட்ரிபியூட் ஃபுட் ஃபார் த நீடி பீப்புள். இந்த 5 விஷயத்தையும் நீங்க டெய்லியும் பண்ணணும். யூ ஹாவ் டு டூ டெய்லி. 21 நாள் இந்த 5 ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறத நீங்க பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கம்பல்சரி. இப்போ நீங்க நாளைக்கு வரும்போது என்ன பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, I'll give you 3 important questions. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஆன்சர் எழுதிட்டு வரணும். நோட் பண்ணிக்கிறீங்களா? I'll give you 3 important questions. Question number 1, what do I really want in my life? எனக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில என்ன வேணும்? What do really want in my life? எனக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில என்ன வேணும்? பணம் எவ்வளவு சம்பாதிக்கணும், குடும்பத்தோட நான் சந்தோஷமா வாழணுமா, என்ன வேணும்? வாட் யூ ரியலி வாண்ட் இன் மை லைஃப்?
உங்களுக்கு என்னதான் வேணும் லைஃப்ல? ட்ரூவா, ட்ரூலி. ரெண்டாவது கேள்வி, ஒய் இஸ் தட் சோ இம்பார்ட்டன்ட் டு யூ? அது ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? அது உங்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு? முதல் கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும், ரியலா என்ன வேணும்? இரண்டாவது கேள்வி, ஏன் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், என் கணவரோடு என் மனைவியோடு நான் ஒரு குடும்பமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல என் கணவரோடு குடும்பமாக, என் மனைவியோடு குடும்பமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எழுதிட்டீங்க. ஒய் இஸ் தட் சோ இம்பார்ட்டன்ட்? ஏன் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது? ஏன் உங்க கணவரோடு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் மனைவியோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒய், ஏன் அது உங்களுக்கு முக்கியமான ஒன்று? மூணாவது, வாட் யூ நீட் டு டூ டு கெட் இட்? அதை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த 3 கேள்விக்கு பதில் எழுதிருக்கோம். இந்த 3 கேள்விக்கும் நீங்க ஒரு பதில் எழுதிட்டு வாங்க. நான் இந்த வகுப்பு நடக்க நடக்க, இந்த வகுப்பு நீங்க கவனிக்க கவனிக்க, இந்த 3 கேள்வி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கிறது எப்படி? அது ஏன் முக்கியம் என்று நான் தெளிவு பெறுவது எப்படி? அதை அடைவதற்குண்டான வழிமுறைகளை நான் வகுத்துக் கொள்வது எப்படி? அப்படிங்கிற 3 கேள்விக்கும் கம்ப்ளீட்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் நீங்க பேசிக்கலா அதை எழுதிட்டு வர வேண்டியது அவசியம். அதை எழுதிட்டு வாங்க. சுயமாக அதை தெளிவு பெற்றுட்டு அதை நாம நடைமுறைப்படுத்தலாம். சோ இன்றைய முதல் நாள் இந்த இடத்துல நிறைவு பெறுகிறது. இப்ப கேள்வி பதில் நேரம். Q&A. உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை நீங்க முன்வைக்கலாம். நம்மளோட பயணம் பண்ற பெனிஃபிஷியரிஸ்ல ஏற்கனவே நீங்க இந்த 21 days அட்டன் பண்ணவங்க நீங்க உள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேஞ்ச் ஓவரை பத்தியும் சொல்லலாம். இந்த பிஃபோர் 21 days உங்க லைஃப் எப்படி இருந்தது, இந்த ஆஃப்டர் 21 days நீங்க பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கு, அதாவது உங்க மென்டல் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸஸையும் நீங்க ஷேர் பண்ணலாம். கேள்விகளையும் நீங்க முன்வைக்கலாம். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நாங்க தவிர்த்துக்க சொல்றாங்க. அந்த கேள்வியை மட்டும் நீங்க தவிர்த்து, சார் நீங்க வெறும் தாசா இல்ல லார்டு லபக்கு தாசா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் தவிர்த்துட்டு வேற எந்த கேள்வியா இருந்தாலும் ரைட். ஓகே, நாளைய செஷனோட என்ட்ரி பாயிண்ட் சொல்லிடுறேங்க. நாளைய செஷனுக்கு நாம எல்லாருமே ஒரு 10 மாசம் அம்மாவுடைய கருவுல சுமந்து வந்தோம். அம்மா வந்து நம்ம 10 மாசம் தான் சுமந்தாங்க. ஆனா நம்ம 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறோம். we are celebrating birthday 12 months. ஆனா அம்மாவுடைய வயிற்றுல நம்ம 10 மாசம் தான் இருந்தோம். ஏன்? இது எந்த அளவுக்கு நியாயம்? இந்த கேள்விக்கு விடை நாளைய வகுப்பில் உண்டு. ஏன் அது அப்படி இருக்குது, அதனால என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரியான பிலீஃப் இருக்கு, என்ன மாதிரியான வேல்யூஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஹேபிச்சுவல் பேட்டர்ன் இருக்கு, இது எல்லாமே நாளைக்கு செஷன்ல பார்க்கணும். ஸோ இன்றைய நிகழ்வு வந்து ஒரு அறிமுக நிகழ்வு தான். வகுப்பு எப்படி எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு அறிமுக நிகழ்வு தான். இந்த பீயிங் கான்சியஸ் மனநிலைக்கு உங்களை பயணம் எடுத்துட்டு போறதுதான் அடிப்படை நோக்கம் இந்த வகுப்புல. இப்போ உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏற்கனவே அந்த 6 நாள் கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அந்த 6 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுல நம்ம நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் கிளாஸும் அட்டன் பண்ணேன். இப்பவும் அந்த ஞானதானம்ங்கிற கேட்டகரியில் தான் நான் உள்ள வந்திருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். பட் நான் திரும்ப கொடுக்கும்போது நீங்களும் ஏத்துக்கணும். என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூட் என்னவோ அதை நானும் பண்ணுவேன். நிச்சயமா. நீங்க வேற யாருக்கா ஸ்பான்சர் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு யாரா ஸ்பான்சர் பண்ண மாதிரி நீங்க யாருக்கா ஸ்பான்சர். ஓகே, ரைட், சந்தோஷம். ஏன்னா நானும் பைசா சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தனியா தான் உட்கார்ந்துருக்கேன். ஸோ இந்த நிலைமையை மாற்றணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய தேவையும். எதுக்குன்னா குடும்பத்தோட சேரணும். அந்த குடும்பத்தோட சேர்ந்து இந்த நாட்டுக்கும் நமக்கும் தேவையான நன்மைகளை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதல். அதுக்காக பணம் ஒரு மாயை தான் இன்னைக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்குது எல்லாத்தையும். அந்த பணம்ங்கிற மாயைய நம்ம வசப்படுத்தி நமக்கு தேவையான அளவுக்கு அதைய
கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்லயே அட்டன் இந்த வகுப்புல அதுக்கு தெளிவு இருக்குங்க. அவசியம் தெளிவு இருக்கு. நீங்க நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம், பயன்பெறலாம். அப்படிங்கிறதுனாலதான் நான் உள்ளே வந்திருக்கேன் சார். நன்றி நன்றி. எஸ், நெக்ஸ்ட் கேள்வி. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சண்முகவுடைய என்னோட நேம். இதுல புதுசா யாராவது உடனே வந்து உங்க வாய்ஸ் லோவா இருக்குங்க சிஸ்டர். உங்க மைக்க பக்கத்துல வச்சுட்டு மைக் பக்கத்துல வச்சு. ஹலோ, கேக்குதா சார்? பேசுங்க. இதுல யாராவது நான் இன்னும் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நான் ஃபீஸ் கட்டல. கட்டாததுக்கு நான் பதில் சொல்லுதேன். ஆனா இதுல யாராவது புதுசா இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிருங்க, என்னோட ரெக்வஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க 21 நாள் கிளாஸ்ல. அத நான் என்னமோ காத்து வாக்குல வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, யாரோ ஏதோ சொல்லுவாங்க, அது ஒரு பழமொழி. யாரோ வச்ச மரத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணது ஒரு ஆளு, அதாவது வந்து அட்டன் பண்ணது ஒரு ஆளு. அதை நான் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது வந்து காதல கேட்டு நான் இது வந்து உள்ள வந்தேன். அப்புறம் 6 நாள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் நானு. அந்த 6 நாள்ல வந்து நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்ம வந்து நிறைய மீட்டிங் போயிட்டோம், நான் ஆன்மீகத்துல நிறைய இருக்கிறதுனால நம்ம நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அசால்ட்டா விட்டேன். அந்த 6 நாளுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிஞ்சதுன்னா கம்மியா தான். அதாவது வந்து எதுவுமே வந்து நம்ம இன்வால்வ் ஆகணும், ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கையோட இருந்தாதான் அந்த கிளாஸ் வந்து நமக்கு வந்து புரியும். நான் வந்து சரின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா அந்த 6வது நாள் பாத்தீங்கன்னா எனக்கும் இவங்க குருவுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஒரு தனியா எடுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா கடைசி வந்து நான் தான் அது அட்டன் பண்ணேன். அதாவது சார் எடுத்தாங்க, நான் ஒருத்தி தான் வந்து, எல்லாரும் நிறைய இருந்தாங்க, சார் வந்து எனக்கு மட்டும் அந்த கிளாஸ் வந்து எடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல எனக்கு நிறைய வந்து கொஸ்டின்க்கு வந்து ஆன்சர் கிடைச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மிந்தானாத்து வந்து நான் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டே இருந்தது ஜாயின் பண்ண சொல்லி. அப்புறம் நான் கொஞ்சம் ஏதோ எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், நான் குரூப் போட்டு வெளியில வந்துட்டேன் ஒரு 2 நாள் முன்னாடி. அப்புறம் மிந்தானாத்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஒரு சிஸ்டர் பேர் ஞாபகம்ல, அவங்களோட இதுல வந்து லிங்க் எனக்கு வருது. மிந்தானாத்து வந்து இந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு வந்து ஒரு 2 நாள் நீங்க வந்து இன்ட்ரோ மாதிரி போடுவீங்க, அதுல வந்து அதுல அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சரி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிந்தானாத்து நான் அட்டன் பண்ணேன். அதுல எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சது. சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா ஐயோ நேத்து இருக்குன்னு சொன்னாங்களே, ஆனா 6:30க்கு நம்ம அட்டன் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அட்டன் பண்ண முடியல. வெளியில போயிட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிட்டு வர்றதுக்கு. அப்புறம் வீட்டுல வந்து இவர்கிட்ட கேக்குறேன், இன்னைக்கு கிளாஸ் இருந்ததா அப்படின்ட்டு. இல்ல இன்னைக்கு நான் வைக்கலமா, அவங்க இன்னைக்குதான் அப்படி டைரக்டா கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல வேலை நேத்து அவங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஐயோ நம்ம வந்து ஃபீஸ் கட்டலையே, எப்படி நம்ம உள்ள உள்ள ஜாயின் பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒரு இதா இருந்தேன். ஏன்னா வந்து போகவா வேண்டாமா, இது உள்ள ஜாயின் பண்ண வேண்டாம், அந்த ஒரு குழப்பத்துல இருந்தேன். ஆனா அது எல்லாமே எனக்கு வந்து தெளிவாயிட்டு. அதுக்காண்டிதான் நான் சொல்ல வரேன். இதுல வந்து புதுசா யாராவது இருந்தா வந்து கண்டிப்பா இந்த 21 நாள் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நிறைய தெளிவு கிடைக்கும். ஏன்னா நான் 6 நாள் அட்டன் பண்ணியே எனக்கு இவ்வளவு தெளிவுன்னா 21 நாள் வந்து நீங்க பண்ண மாரி வந்து பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு. சார் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கூட முதல்ல எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நான் திட்டிட்டு இருந்தேன். ஆனா இது வந்து பெரிய ஒரு நோக்கத்தோட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது புரிய புரிய நமக்கே வந்து கஷ்டமா இருக்கு. நம்ம இதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு நான் எப்பவுமே படுப்பேன். காலையில எந்திரிக்கும் மாரியும் கடவுள்கிட்ட வேண்டுவேன், நைட்டு தூங்கும் மாரியும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். அப்போ பாத்தீங்கன்னா வந்து சாமி கிட்ட வந்து நான் சொல்லுவேன், இந்த கிளாஸ்ல நான் வந்து அட்டன் பண்ணணும்னா நீ என்னை சீக்கிரம் எழுப்பி விடு. நான் எப்பொழுதுமே எந்திரிச்சிருவேன், 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன்.
அப்படி நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து என்னை எழுப்பி விடு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் படுத்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு என்ன பயம்னா வந்து நம்ம ஃபீஸ் கட்டல, சார் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு. வேற எதுவுமே இல்லை. ஆனா வந்து சரி நான் வந்து சொல்லியிருக்கிறேன் கடவுள்கிட்ட, இந்த மாதிரி கடவுள் வந்து நமக்கு எழுப்பி விடுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எல்லாமே சொல்லிட்டு படுப்பேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா வந்து அது நடத்தி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு வந்து எப்போதுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 மணிக்கெல்லாம் எனக்கு முழிப்பு வந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டு படுத்தது நான் எந்திக்கிறேன் என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா 1 மணிக்கு முழிப்பு வந்துட்டு. அதுக்கு முன்னக்கூட்டி பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்குது. அப்புறம் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு படுத்திருந்தாங்க. அப்புறம் நானே நம்ம க்ரீன் டீ மாதிரி குடிப்பேன் காலையில. சரி என்னமோ தெரியல, நைட்டு சாப்பிட்டு தான் படுத்தோம். ஆனா இப்போ வந்து பசி எடுக்குது, நான் குடிச்சிட்டு வரேங்க, நீங்க போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் போய் படுத்து போயிட்டாங்க. அப்போதான் வந்து சொல்லுதாங்க என்ன விஷயம்னா, எனக்கு அது கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இல்ல ஏதோ வந்து ஒரு 3 நாள் வந்து சார் வந்து ஃப்ரீயா ஏதோ கொடுக்குறாங்க, கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம அதுல அட்டன் பண்ணிட்டு நம்ம அதாவது அட்டன் பண்ணிட்டு நம்ம வந்து அமௌண்ட் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஐயோ பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டா எழுந்திப்போம் நம்ம வந்து, அப்புறம் ஃபீல் பண்ணோமே இந்த கிளாஸ் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா வந்து நமக்கு இன்னைக்கு 1 மணிக்கு கடவுளை எழுப்பி விட்டுட்டாரு. எழுப்பி விட்டு அப்புறம் இவங்க கிட்ட எப்படி கேட்க அப்படின்னு நானு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அப்புறம் நைட்டு இவர் கேட்டாரு நீ ஜாயின் பண்ணுதியா அப்படின்னு. ஆஹா நான் அதெல்லாம் போகல, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளோட ஈகோ இருக்குங்களா, அதனால நான் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் காலையில இவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ல இருந்து சிஸ்டர் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த மிண்டானத்து அட்டன் பண்ண கிளாஸ். அது உள்ள போய் நான் லிங்க் பண்ணா இந்த குரூப்ல வந்து 21 நாள் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு லிங்க் வந்துச்சு. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி அப்பவும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்பவும் வேண்டுதேன் நான், எனக்கு வந்து இது உள்ள போகணும்னா எனக்கு இப்ப மெசேஜ் வரணும், லிங்க் வரணும். இல்லைன்னா எனக்கு வந்து வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஃபுல்லா வந்து நான் நம்பிக்கையா இருந்தேன், எனக்கு வரும், இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு இப்போ லிங்க் வரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அது அது என்னமோ தெரியல, போட்ட உடனே எனக்கு என்னமோ தெரியல அவங்க ஒர்க் அந்த அளவு பண்ணுறாங்க. அவங்கள வந்து ரொம்ப பாராட்டணும் எல்லாத்தையுமே வந்து. அப்புறம் எனக்கு சிலவங்க கொஞ்சம் அசால்ட்டா விடுவாங்க. இவங்க வந்து நம்ம எப்ப என்ன மெசேஜ் பண்ணாலும் உடனே வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. இப்ப ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் சிலவங்க அப்படி கொஞ்சம் ஒரு ஒரு இதா விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து பதில் வரும். சில இதுல நான் பாத்துக்கிறேன். ஆனா இவங்க கொடுக்குறாங்க, அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் உடனே எனக்கு லிங்க் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதை இந்த ஆன் பண்ணி மாதிரி சிஸ்டர், இந்த மாதிரி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது இல்லையா? உங்களை மாதிரியே எல்லாருக்கும் நடக்குது, சில பேர்த்துக்கு நடக்குது. நீங்க நீங்க இப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்குது. இத சயின்டிபிக்கலா பிரெயின் டிப்ரைட் ஆக்டிவ் சிண்ட்ரம் அப்படின்னு சிஸ்டம் அப்படின்னு. அதாவது நீங்க எதை ரொம்ப ஆழமா நினைக்கிறீங்களோ அது நடக்குது. இப்போ லிங்க் வரணும்னு கேக்குறீங்க, அது நடக்குது. பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு வேணும்னு கேக்குறீங்க, நடக்குது. இதை நாம என்ன சொல்றோம்? நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் பலிக்குதுன்னு சொல்றோம். நான் ஒரு கோயிலுக்கு போனேன், நான் வேண்டுதல் வச்சேன் பழிச்சது. ஆக்சுவலி அது வேண்டுதல் வச்சதுனால பழிக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வேண்டுதல் வச்சு அதை ரொம்ப தீவிரமா மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன், வேண்டி இருக்கிறேன், எனக்கு இது நடந்துரும். இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் வேண்டி இருக்கிறேன், அது நடந்துரும். அப்போ உங்களுக்குள்ள அதை நீங்க ரிப்பீட்டடா அந்த தாட்டை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு எவ்வளவு ஆழமா ஒரு சிந்தனையை நீங்க பிரெயின்ல வைக்கிறீங்களோ, இந்த பிரெயின் டிப்ரைவ்ட் ஆக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பேர். இததான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. அப்ப வேண்டியது கிடைக்குது, நீங்க நினைச்சது நடக்குது அப்படின்னா அது உங்க பிரெயினுக்கு நீங்க எவ்வளவு அதிகமா ஆழமா அதுக்கு உண்டான கமெண்ட்டை கொடுக்குறீங்க. ஸோ அதனுடைய இன்டென்சிட்டி, நீங்க ஒரு விஷயத்த சிந்திக்கக்கூடிய இன்டென்சிட்டி எவ்வளவு ஆழமா இருக்குதோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில அது நடக்குது. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், உங்களுடைய பதிவு உணரப்பட்டது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா தளத்துல? உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்குங்க? குட் மார்னிங். வணக்கம்ங்க. வணக்கம். கேளுங்க. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்களா, ஒரு ஆழமா ஒரு விஷயம் நம்ம பிரெயினை யோசிக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும்ன்றது. அப்ப அந்த விஷயம் வந்து நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதை அப்படியே பிரதிபலிக்குமா?
100% உங்க பிரெயினுக்கு நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. இந்த ஓகே இன்டென்சிட்டி ஆஃப் தாட், நீங்க எவ்வளவு அதிகமா நினைக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஓகே அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த வகுப்புல பாப்பீங்க, நீங்க இல்ல செஷன்ல இன்னும் ஒரே ஒரு விஷயம். இப்ப ஒரு எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடக்குது. அத நினைச்சு ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை தவிர்க்கலாம்? அந்த மாரி அதான் அது நேரத்துல இருந்து. எல்லாமே இங்க இங்க உண்டுங்க, பிராக்டிசஸ் உண்டு. இப்போ ஓ! இங்க லைஃப்ல நீங்க எதுவுமே ஆக்சிடென்டலா நடக்குது, கோ இன்சிடென்டல்னு இங்க எதுவுமே கிடையாது. ஓகே. எல்லாமே நாம தான் அட்ராக்ட் பண்றோம். அது எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஓகே. எவ்ரி விஷயத்தையும் நாம தான் அட்ராக்ட் பண்றோம். அதாவது நம்ம தாட் தான் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுது. தாட் அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்றதை விட நாம தான் அதை செயல்படுத்துறோம். அது எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். நாளைக்கு நாம அதை பத்தி பேசுவோம். அததான் சொன்னேன்ல, நாம ஏன் 10 மாசம் பிறந்து 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறோம்? அதுக்கான காரணம் அதுக்குள்ள இருக்கு. உங்களுடைய பிலீஃப் பேட்டர்ன், உங்களுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன், அதுதான் உங்களுடைய அன்கண்டிஷனல் பிஹேவியரா மாறுது. உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அன்கண்டிஷனல் பிஹேவியரா மாறுது. அதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்றது எப்படி, அதை நீங்க கவனிச்சு சரி பண்றது எப்படிங்கிறது நீங்க பாருங்க. சோ உங்களுக்கு பண பிரச்சனையோ, உறவு பிரச்சனையோ, தொழில் பிரச்சனையோ, ஆரோக்கிய பிரச்சனையோ, சமுதாய பிரச்சனையோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது பிரச்சனை அல்ல. உங்க மனம் தான் பிரச்சனை, உங்க தாட் தான் பிரச்சனை, உங்க மைண்டு தான் பிரச்சனை. அந்த மைண்டை நீங்க எப்படி கிளாரிட்டியோட அப்ரோச் பண்றீங்கிறது பொறுத்து தான் உங்க லைஃப் இஸ் ஃபிளரிஷிங். உங்க லைஃப் ஃபிளரிஷ் ஆகணும்னா உங்க மைண்டை நீங்க கிளாரிட்டியா வச்சுக்கணும். உங்க மைண்டை நீங்க கிளாரிட்டியா வச்சுக்கணும்னா உங்க பிஹேவியரல் பேட்டர்னை நீங்க கவனிக்கணும். உங்க பிஹேவியரல் பேட்டர்னை நீங்க கவனிக்கணும்னா அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்க இங்க தெரிஞ்சுக்கணும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் நான் கரூர் வந்து கோபிநாத் பேசுறது. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. நான் ஒரு 2ஆம் தேதி போல ஒருத்தரை மீட் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்குக்காக 2ஆம் தேதி போல ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு சார். சரி, வேலை கேட்டு போனேன். ஆக்சுவலா நான் வேலை கேட்டு போகும்போது லாஸ்ட் 6 மந்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விக்டிமா தான் இருந்தேன். விக்டிம் கான்செப்ட்ஸ்ல தான் இருந்தேன். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நானும் சூசைடு, நிறைய பண பிரச்சனைகள் இதுல எல்லாத்துலயுமே இருந்தேன். அவரை மீட் பண்ணி ஆக்சுவலா நான் கேட்க போனதே ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு, எனக்கு ஒரு சம்பளம் வேணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் என்கிட்ட இருந்து என்ன கேதர் பண்ணாரு என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனா உன்னை நான் நல்லா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துலயே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிச்சு. சரி, நம்ம டிராவல் இனிமே இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா பேசும்போது இப்படி ஒரு கிளாஸ் இருக்குங்கிறத எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்கிட்ட பேசும்போதே எனக்கு ஓரளவுக்கு நான் தெளிவு அடைஞ்சிட்டேன். இப்ப நான் அவர் கூட தான் டிராவல் பண்ணிருக்கேன். அவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா குணசீலன் சார். அவர் தான் இப்ப எனக்கு ஸ்பான்சரும் பண்ணாரு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வச்சதும் அவர் தான். இந்த டைம்ல அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்ப ஆக்சுவலா எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 21 நாள் நான் டிராவல் பண்றதை விட லைஃப் லாங் இப்படி டிராவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டைமிங்ல இப்போ நம்ம ஒர்க் ப்ரெஷர்ல இருப்போம். ஒரு 9:30க்கு எந்திரிச்சு ஒரு 7:30க்கு எந்திரிச்சு 9:30க்கு ஒர்க் போயிடுவோம். அந்த ஒர்க் ப்ரெஷர் மட்டுமே தான் இருக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்ன கேப்ல ஃபேமிலிட்ட பேசுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பியும் 6 மணியோ 7 மணியோ வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுக்க தான் தோணும். ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப கம்மி. அந்த வீட்டுக்கு வந்து அந்த 7:30 மணில இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல கடன் யாருக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட மோட்டிவா இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்த நாள் காலையில போனோம்னா எனக்கு என்ன ப்ராஜெக்ட் இருக்கும், என்ன ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்குக்கு நம்ம என்ன சேர்க்கணும், என்ன இன்னும் திறமைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டக்ஷனை கொண்டு வந்துட்டாரு அவரு. இதை இன்னும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். நான் சீரியஸா சொல்றேன், அவரை மீட் பண்ண அந்த 2ஆம் தேதியில இருந்து இன்ன வரைக்குமே நான் கிளாரிட்டி அதிகமாவே இருக்கு. நிறைய விஷயங்களை தவிர்த்துருங்க. அவரும் நம்ம கிளாஸ்ல இருக்காரு இப்போ. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி. எஸ், நெக்ஸ்ட் கேள்வி இருந்தா கேட்கலாங்க. எனி கொஸ்டின்ஸ்? சார் வணக்கம், வணக்கம் மிஸ்டர் சுப்பு விஜயகுமார். எஸ் சார், வணக்கம் சார். வணக்கம் சார் இந்த கிளாஸ் வந்து லாஸ்ட் அந்த SSMG குரூப்ல ஒரு முறை இன்ட்ரோடக்ஷன் வந்தீங்க சார் நீங்க. ஓகே, அதுவும் நடராஜன் சார் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சார். நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் இன்டென்ஷனா வந்து யாருக்கும் கட்ட செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் எப்பவுமே. ஆனா வழியை வந்து நானா தேவையில்லாம மாட்டிக்குவேன் இந்த பண பிரச்சனைல. அது என்னால எப்படி அவாய்ட் பண்ண முடியாது ஒரு சொல்யூஷன் வேணும் சார். இந்த ப்ரோக்ராம்ல உண்டு. நாளையில இருந்து ரொம்ப ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமா இருக்கும். இது இன்னைக்கு டே 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் தான், என்னென்ன நடக்க போகுதுங்கிற இன்ட்ரோடக்ஷன் தான். நாளையில இருந்து ஒரு டீப் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீங்க பயணம் பண்ணுவீங்க.
ஓகே. என்னோட சொல்யூஷன் இங்க கொஸ்டின் உண்டு. இந்த கர்ம வினை அது சொல்லுவாங்களே அதனுடைய தாக்கம் அப்படி இருக்குமான்னு ஒரு நம்பிக்கை கேட்கறோம். ஓகே, அப்படியெல்லாம் சொல்லுங்களேன். அதெல்லாம் விடை இருக்கு, நாளைக்கு சரி. நாளானிக்கு இருக்கு. ஆனா எப்பவும் வந்து மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்க மாட்டோம், தானாவே வந்து மாட்டுது. அது எப்படி அவாய்ட் பண்றது என்னுடைய கொஸ்டின். தானாலாம் வரலைங்க, எதுவுமே தானாலாம் வரலைங்க. நாம ஓகே தான் வேலையில போனதை தூக்கி விட்டுவிட்டோம். இங்க தானாலாம் எதுவும் வரல. சரி சரி. ஓகே ஓகே. நீங்க அனுமதிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாமா? சொல்லுங்க உங்களுக்கு ஒரு சொல்லுங்க. ஆலோசனை. நீங்க எந்த விஷயத்திலுமே தீவிரமா தீவிரமா நீங்க தகவல் இல்லாம அரையும் தகவலை வச்சு நிறைய இடங்களை முடிவெடுக்கிறீங்க. அதை கொஞ்சம் சரி அவாய்ட் பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஆமா. கண்டிப்பா. சரிங்க சரிங்க. ஓகே இன்சபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு முடிவெடுக்கிறீங்க. அது ஓகே. உங்களை சிக்கல்ல தான் கொண்டு போய் விடும். முழுசா உங்க தகவல் தெரியாம ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறீங்க. அதை தவிர்த்துக்கங்க. சரிங்க சரிங்க. ஓகே நன்றிங்க. நன்றி நன்றி. எஸ் குணசீலன். சார் காலை உதயகுமார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆக்சுவலா பேசுங்க brother, பேசுங்க. கோபி சொன்னார்ல, நான் ஆக்சுவலா ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த நம்ம முன்னாடி கிளாஸ்ல. அவரை பார்க்கும்போது ஆக்சுவலா நான் வந்து இந்த 21 days கிளாஸ் முன்னாடி அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன மனநிலையில இருந்தனோ அதை என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ நம்ம அந்த 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 நேரத்தில் வந்து அவருக்கு ஒர்க்கு கொடுக்கறது அப்படிங்கிறது செகண்டரியாக தோணுச்சு. அவருக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதை தான் நான் அவர் சொன்னேன். வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் எனக்கு தெரியல. என்னோட இதில் வந்து என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கற்றதை கற்றுக் கொடுப்பதில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு, அதைத்தான் நான் அதை உணர்ந்தேன். அதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இதை வந்து அவரு தெரிஞ்சதுன்னா அவரோட லைஃப்ல அவர் இம்ப்ரூவ் ஆனார்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி நிறைய பேர் பலன் அடையணும். கண்டிப்பாக என்ன ஒரு உடல் சார்ந்த தொழில் சார்ந்த இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாத்துலேயுமே வந்து உள்ளுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் கரெக்டாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இதில் இருக்கிறத கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கைங்க சார். நன்றி நன்றி. தேங்க்யூ. எஸ் மிஸ்டர் மகேந்திரகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம். மகேந்திரகுமார். சொல்லுங்க. நீங்க அப்ப சொன்னீங்கல்ல, அந்த பறவை, எறும்பு, நாய், பசு, மனிதன் அந்த உணவு வரைக்கும்னு சொன்னீங்க. அதை 4 ஜீவராசிக்கு ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா மனிதன் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தாதான் ஏகப்பட்ட சிக்கல் வரும். என்ன அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட இது இருக்கும். அது அந்த ஜீவராசி கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா? கண்டிப்பா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அதுல கேள்வி வருதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. நம்ம கவனம் பசிக்கு கொடுக்கறது. கொடுக்கறதோட நம்ம வேலை முடிஞ்சது. யாசகர்களே ஏகப்பட்ட கேள்வி வைக்கிறாங்க. நம்மளே ஏகப்பட்ட பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் தயக்கத்துல கேட்டேன். நீங்க அந்த ரியாக்ஷன் மோட விட்டுறலாங்க. இந்த ரியாக்ஷன் செயல்பாட்டை மட்டும் செய்வோம். அந்த ரியாக்ஷனையும் ரிசல்ட்டையும் விட்டுருங்க. செயல்பாட்டை மட்டும் பண்ணுங்க. சரி. அதுக்கடுத்து ஒன்று சொன்னீங்க, அந்த பிறந்த நாளைக்கு 10 மாசம் தான் கருவோட இருந்தோம், அது 12 மாசம் பிறந்த நாள் கொண்டாடுறேன். அது நீங்க உங்க வீடியோலயே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. 2 மாசம் அப்பாவோட ஜெயில இருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அது நாளைக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுவீங்க எதிர்பார்க்கிறேன். 100%. அதாவது அறிமுக வகுப்புல பேசியிருப்பேன். இதுல வந்து அது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிலீஃப் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது, உங்களுடைய சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் விதை எங்க போடப்பட்டிருக்கிறது, நீங்க மூலத்தை என்ன சரி பண்றது, இது எல்லாமே அடுத்தடுத்து. அதுக்கு அடுத்துங்க, அந்த பண பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. பண பிரச்சனை தான். அதேதான் சூசைட் அட்டம் 2 இடம் அட்டன் பண்ணி தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு சின்ன பதட்டம் இருந்துட்டு இருக்கு. அந்த பண பிரச்சனை, அந்த லோனு வீணு அதெல்லாம் எப்படிதான் கட்ட போறோம்னு அந்த ஒரு மனக்குழப்பத்திலேயே தான் இருக்கு. எவ்வளவு கடன்? ஒரு நம்பிக்கையில. எவ்வளவு கடன்? மொத்த கடன்களா? 26 லட்சம் ரூபாய் இருக்கு. அவ்வளவுதானே பிரதர்? இந்த உங்க முன்னாடி நிக்கிறோம் 1 கோடி. இல்ல, ஒரு சின்ன பதட்டத்திலே இருக்கு, ஒரு பயம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை.
கொஞ்சம் அதிகாலை 4 மணிக்கு ரொட்டீன் பண்ணுங்க, இந்த வகுப்புக்குள்ள வாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சந்தோஷம். நன்றிங்க. இந்த மாதிரி ஒரு ஊக்கமான பேச்சுக்கள் தான் தேவைப்படுது. ஒரு தைரியம் இருக்கு. நான் உண்மையை சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற பண பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க எதுவுமே பிரச்சனை கிடையாது. என்னுடைய பைனான்சியல் டிசிப்ளின் என்கிட்ட இல்லைங்கிறதுனாலதான் எனக்கு பண பிரச்சனை வந்தது. கரெக்டா இல்லையா? என்னுடைய பணத்தை கையாளுகின்ற சுபாவத்துல வரைமுறை தெரியல. அப்ப தெரியாததுனால சிக்கல் வந்துச்சு. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டா அதை சரியாயிரும் தானே? கண்டிப்பா. அப்ப பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட பணத்தை அணுகுகின்ற சுபாவத்தை சரி பண்ணணும்னு நினைங்க. பணம் உங்களை தேடி வரும். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. பணத்தை கையாளுகின்ற சுபாவத்தை சரி பண்ணிக்கணும்னு நினைங்க. சரி. நீங்க கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை? கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவை? சம்பாதிக்கணும் ஒரு பிசினஸ் தன்னம்பிக்கை, என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைங்க, அது உங்களால சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை தேவை முதல்ல. அது இல்லாம நீங்க எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? நாம என்னைக்காவது பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கோமா? அந்த பணத்தை கொண்டு போய் டிவி மேல வைக்கிறது, செல்ஃப்ல பேப்பர் தூக்கிட்டு வைக்கிறது, கார்ல டேஷ்போர்ட்ல வைக்கிறது, சில்லற காசை வைக்கிறது. இப்போ 1 பவுன் நகை கொண்டு அப்படி வைப்பீங்களா? அப்போ 1 பவுன் நகையும் ஒண்ணுதான், 1 ரூபாயும் ஒண்ணுதான். இது ரெண்டும் ஈக்குவலா என்னைக்கா நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோமா? அப்ப நாம அதை ரெஸ்பெக்ட் பண்ணதானுங்க அது நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணோம். சோ மணி இஸ் அன் எனர்ஜி. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் டீடைல்ல பாப்பீங்க. நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு டவுட். இந்த கிளாஸ் வந்து பிராக்டிகலா எடுப்பீங்களா தியரியா எடுப்பீங்களான்ட்டு? பிராக்டிகலா ஃபுல்லா எடுத்தா நல்லா இருக்கும். பிராக்டிகலா தான் இருக்குங்க. அதை நீங்க அனுபவிச்சுதான் பார்க்கணும். வகுப்புக்குள்ள வந்தாதான் தெரியும். பிராக்டிகலா தான் 100% பிராக்டிகலா. மகிழ்ச்சி. இன்னொரு தகவலுங்க, கடந்த டிசம்பர் மாதம் வரை இந்த வகுப்பு முதல் 3 நாட்கள் இலவசமாக அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த மாதம் முதல் அது ஃபர்ஸ்ட் 3 டேஸ் என்ட்ரி கிடையாதுங்க. இன்னையில இருந்தே நீங்க நாளைக்கு கிளாஸுக்கு வரணும்னாலே நீங்க பே பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த கிளாஸுக்குள்ள இருக்க முடியும். ஸோ நீங்க பே பண்ணிட்டு தான் வரணும் நாளைக்கு கிளாஸ். ரைட். டிசம்பர் மாதத்தோட முதல் 3 நாட்கள் அந்த இலவச நிகழ்ச்சி அதோட முடிந்தது. 2025 நாளை முதலே உங்களுடைய பதிவை நீங்கள் உறுதி செய்து விடுங்கள். யாராவது நீங்க உறுதி செய்யாம இருந்தீங்கன்னா அதை உறுதி செய்துங்க. நாளை வகுப்பு ரெஜிஸ்டர்டு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு மட்டுமே லிங்க் அனுமதிக்கப்படும். ரைட். சந்தேகங்கள் எதுவும் இருக்குங்களா? வேற ஏதாவது பதிவுகள் நம்மளுடைய 21 அற்புதங்கள் வகுப்புல யாரும் இருந்தவங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் ஷேர் பண்ணீங்கன்னா? நாளைக்கு அப்ப பணம் கட்டிட்டு தான் உள்ள வரணுங்களா? ஆமாங்க. உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்துட்டாங்களா? இல்ல, எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் எதுவும் வரல. இல்ல, நீங்க பேர் கொடுத்துட்டீங்களா? இல்ல, நான் இப்பதான் கேட்டிருக்கேன். மீட்டிங்ல தான் இப்ப பேசினதுதான். இப்பதான் சொல்றீங்களா? நீங்க தகவலை இப்பதான் சொல்றீங்களா? ஆமாங்க. ஓகே, அப்ப நீங்க கவிதா சிஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. காலையில 10 மணிக்கு கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்காலர்ஷிப் யாருக்கு வேணுமோ அவங்க உங்களுடைய பேரை நீங்க தகவல் கொடுங்க. அவர் டீம் வில் டேக். யாருக்காவது பணம் கட்ட முடியல, எனக்கு தேவை இருக்கு ஆனா என்னால செலுத்த முடியலன்னா உங்க பேரை பதிவு பண்ணுங்க. எங்க டீம் அதுக்கான செயல்பாட்டை செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. மகிழ்ச்சிங்க. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. நான் வந்து இந்த மகனுக்காக வேலைக்கு போகிறதால சாப்பாடு ரெடி பண்ணுங்க. அதனால தான் நான் கேமரா வரைக்கும் ஆன் பண்ணுறதில்ல. சரிங்க. 6:15க்கு அவங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணுங்க. 7 மணிக்கு கிளம்புவாருங்க. இப்போ கொஞ்சம் இந்த மார்கழி மாதம் இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு விளக்கு போடுறதால போயிட்டு அப்படியே போட்டு போகிறதால கொஞ்சம் 6:15க்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. அதனால தான் நான் கேமரா ஆன் பண்ணுவேன். கண்டிப்பாக தூங்கவே மாட்டேங்க, எல்லா விஷயத்தையும் கேட்பேங்க. இது நான் வந்து 3வது கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேங்க. ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சு இருக்குங்க. மகிழ்ச்சி, நன்றிங்க. நன்றி. சரிங்க. அதே மாதிரிங்க, நீங்க இங்க வகுப்புக்குள்ள வர்றவங்க நீங்க என்ன நேம்ல பதிவு பண்ணீங்களோ அந்த நேம் நீங்க ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து நீங்க உங்க பேமெண்ட் வந்து வேற நேம்ல பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க கிளாஸ் வேற நேம்ல அட்டன் பண்ணுவீங்க.
ஸோ உங்க ரெஜிஸ்டர்டு நேம் என்னவோ அந்த ரெஜிஸ்டர்ட் நேமை ரீநேம் பண்ணிக்கோங்க. எங்க டெய்லி அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. நம்ம டீம் வந்து நீங்க உங்க டெய்லி வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ உங்க நேமை வந்து நீங்க ரீநேம் பண்ணி வச்சு ரைட் மகிழ்ச்சிங்க. ஸோ ரொம்ப சந்தோஷங்க. ஸோ நாளை நிகழ்வுல இந்த 3 கேள்விக்கு பதில் எழுதிட்டு வந்துருங்க. வாட் ஐ ரியலி வாண்ட் இன் மை லைஃப், எனக்கு உண்மையிலே என்ன வேணும், அது எனக்கு ஏன் முக்கியம், அதை நான் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும். இந்த வகுப்பின் மூலமாக உங்க லைஃபினுடைய அக்யூரேசியை இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க உணர முடியும். உங்க வாழ்க்கையினுடைய தரம் மேம்படுவதை நிச்சயம் நீங்கள் உணர முடியும். இந்த வாழ்க்கையினுடைய தரம் எப்ப மேம்படும்னா நம்மளுடைய செயலும் நம்மளுடைய நேரமும் துரிதமாக பயன்பட வேண்டும். நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது, செயல் செய்யாம இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யும் போது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இந்த பயணம் என்பது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். சரிங்களா? மிஸ்டர் கனகராஜ் அண்ணா வணக்கம். கடவுள்ல இருந்து கனகராஜ். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. 2வது மாதம் நான் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடந்த மாதம் 21 நாள் வந்து உண்மையிலுமே எனக்கு ஒரு என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னையே வந்து அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கு. நான் அண்ணங்கிட்ட கத்துக்கிட்ட நிறைய இந்த 21 நாள் அற்புதங்கள்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அண்ணன்கிட்ட 1-to-1 நம்ம பேசுனதுல வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலுமே அது வந்து இந்த 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்வியல் அவங்களோட மைண்டை பொறுத்து தான், அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா உணர்றேன். அண்ணனுக்கு மிக்க நன்றி, இந்த இயற்கைக்கு நன்றி. ஸோ கரூர்ல இருந்து கனகராஜ் ஓசை ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கோம். நான் இந்த மாதம் வந்து ஒரு நபருக்கு வந்து ஞானதாரம், அதாவது வந்து வகுப்புக்கு ஒருவருக்கு பணம் கட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். யாராவது இருந்தா வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நன்றி பிரதர், நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ மிக மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனையை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி.